ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு மர்ம நாவல் தான். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஹோட்டல் அச் நபி என்ற நியான் எழுத்துக்களை தலையில் அணிந்து கொண்டு அந்த நவீன மேஸ்தர் கட்டிடம் காலை வெயிலில் கண்ணடிக்க ஒரு நட்சத்திர ஹோட்டல் அந்தஸ்துக்கான சகல தகுதிகளுடன் அச் நபி இயங்கிக் கொண்டிருந்தது. தங்கும் பகுதி முதலில் விரிந்திருக்க, அதிலிருந்து இடப்புறம் திரும்பி குறுகலாக போன கான்கிரீட் ரிப்பனின் முடிவில் கண்ணாடி கதவுகளை அணிந்து கொண்டு குளிர் வசதி பொருத்தப்பட்ட உணவகம் இருந்தது. வெள்ளுடை சேவகர்கள் கல்யாண கலகலப்புடன் மெனுக்கார்டும் செயற்கை சிரிப்புமாக ஓடிக்கொண்டிருக்க, சானல் இசை துரத்தி கொண்டிருந்தது. வாசலில் வந்து நின்ற டாக்ஸியில் இருந்து இறங்கும் அதே ஜோடியை நாமும் அறிமுகப்படுத்திக் கொள்ளலாமா? 30 வயதை நிரம்பி இருந்த அந்த இளைஞன் 6 அடி உயரமும் நல்ல வெள்ளை கோதுமை நிறமுமாக, உருளை உருளையான உடம்புடன் மீசையில்லாத முகமுமாக ஒரு வடநாட்டுக்காரன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். சமீபத்திய சேவிங் பச்சை முகவாயில் புதிய வசீகரத்தை அப்பி இருக்க ரிசப்ஷனை நெருங்கிவிட்டான். தன்னை சௌத்ரி என்று அறிமுகப்படுத்தி கொண்டான். ஏசி டீலக்ஸ் டபுள் ரூம் கேட்டான். பிற வசதிகளை பற்றி விசாரித்தான். உடன் வந்த அந்த பெண் அமைதியாக அவனை உரசி கொண்டு நிற்க, அட்வான்ஸ் தொகையை தன் புஷ்டியான பர்ஸை திறந்து கரன்சிகளை உருவி கொடுத்தான். அவன் கையில் ஒரு பெரிய வீலர் சூட்கேஸ், அவளிடம் ஒரு ஃப்ரீஃப்கேஸ். சாவியை பெற்றுக்கொள்ள பணியாளன் பெட்டிகளை வாங்கி கொண்டு லிஃப்ட்டுக்கு போனான். 4வது மாடியில் இவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட அறை காத்திருக்க உள்ளே நுழைந்தார்கள். பணியாளன் விலகியதும் கதவை சாத்திவிட்டு கட்டிலில் வந்து உட்கார்ந்தான் சௌத்ரி. அந்த பெண் ரேஷ்மா என்று அழைத்தான். அவர்கள் பேசிக்கொண்டது அத்தனையும் ஹிந்தியில்தான். நம் வாசக வசதிக்காக அது தமிழாக்கப்படுகிறது. குளிப்பதற்காக தயாரானால் ரேஷ்மா. டர்க்கி டவல், சோப், ஷாம்பு, செயல் காரியங்களுடன் பாத்ரூமுக்குள் புறப்பட்ட விட்டாள். தன் மேலாக்கை நழுவவிட்ட ரேஷ்மாவுக்கு 2 பத்துகள் வயதிருக்கலாம். மிதமான உயரத்தில் கல்கத்தா ரசகுல்லா போல தளதளப்பாக இருந்தாள். முகமும் அதில் உள்ள உறுப்புகளும் சமீபத்தில் காய்ச்சி இறக்கப்பட்ட பால்கோவா போல பளபளப்பாக இருந்தது. தன் மொத்த உடைகளுக்கும் விடுதலை கொடுத்துவிட்டு ஷவரை திருக, அடுத்த பூச்சிதறலில் பட்டு மேனியில் கோடுகளை வரைய ஆரம்பித்து விட்டன. குளியல் முடித்து காட்டன் ஹவுஸ் கோட்டில் புது புஷ்பமாக வெளிப்பட்டாள் ரேஷ்மா. பெட்டி திறந்து ட்ரையரை எடுத்து ஷாம்பூ ஈரத்தை போக்க மின்சார இணைப்பை தேடினாள். சௌத்ரியும் குடித்து முடித்து தயாராக அவர்கள் பூட்டிக்கொண்டு ரெஸ்டாரண்ட் போகும் நேரம் சின்னதாக ஒரு பேரா. கல்கத்தாவில் போன மாதம் காதல் திருமணம் செஞ்சு கொண்டு கையோடு ஊட்டிக்கு மாற்றல் வாங்கி கொண்டு சௌத்ரிக்கு தனியார் நிறுவனம் ஒன்றில் எலக்ட்ரானிக்ஸ் பிரிவில் வேலை. ஊரை விட்டு கிளம்பியவர்கள் சென்னையில் 4 நாட்கள் தங்கி தேனிலவை முடித்து கொண்டு ஊட்டிக்கு போக நீலகிரி எக்ஸ்பிரஸில் ரிசர்வும் செய்தாச்சு. ரெஸ்டாரண்ட்டில் டிஃபனை முடித்து கொண்டு எழுந்த நிமிடம், நீ ரூமுக்கு போரேஷ்மா, எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது. நானும் வர்றேனே. நான் 1 மணி நேரத்தில் வந்துடுறேன். விசிட்டிங் கார்டு அடிக்க கொடுக்கணும். நல்ல ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும். சீக்கிரம் வந்துடுறேன். அவன் வெளியே போய் ஆட்டோவை அழைக்க ரேஷ்மா லிஃப்டை புறக்கணித்து படிகளில் நிதானமாக ஏறத் தொடங்கினாள். அறைக்குள் நுழைந்து படுக்கையில் உட்கார்ந்தாள். பிரயாண அலுப்பு, சுகமான குளியல், சூடான உணவு, 3மாக இமைகளை அழுத்த அப்படியே சாய்ந்து விட்டாள். அடுத்த நிமிடமே தூங்கி போனாள். நல்ல ஆழமான நித்திரை, கவலை இல்லாத உறக்கம், அத்தனை நிம்மதியாக நிச்சலனமாக நித்திரை இனிமேல் அவளுக்கு வாய்க்கப் போவதில்லை என்பது அப்பொழுது தெரியாது ரேஷ்மாவுக்கு. பகுதி 2. தூக்கம் கலைந்ததும் வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள். அறை முழுவதும் ஒரே இருட்டாக இருந்தது. திக் என்றது ரேஷ்மாவுக்கு. அவசரமாக விளக்குகளை உயிர்ப்பித்தாள். மேஜையின் மேலிருந்த தன் கை கடிகாரத்தை பார்த்தாள். மணி 7. டிஃபன் முடித்து அறைக்கு வரும்போது மணி 9:30. இப்பொழுது 7. இவ்வளவு நேரம் தூங்கியிருக்கேன். ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியில் பார்த்தபோது முகம் சற்று உப்பி சிவந்து தூக்கம் அதிகம் என்பதை காட்டியது. எங்க சௌத்ரி? 1 மணி நேரத்தில் வர்றதா 9:30க்கு சொல்லிட்டு போனவர் இன்னுமா வரல? வந்தால் கதவை தட்டி அழைக்க மாட்டாரா? திடீர் என்றது. அழுகை உடைத்து கொண்டு புறப்பட்டது. சற்று விலகி நின்று கதவை திறந்தாள். பால்கனி என்று காலையிலேயே திறந்தாள். சோடிய கண்கள் விழித்து கொண்டு இரவு நேர சென்னை அசுரகதியில் இயங்கிக் கொண்டிருக்க நிற்க பிடிக்காமல் உள்ளே வந்தாள். அடி வயிறு கலங்கியது. இவ்வளவு நேரமா சௌத்ரிக்கு என்ன வேலை? சென்னை எனக்கு புதிது. இந்த ஊர் மொழியும் தெரியாது. என்னெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுமா சௌத்ரி? நோ, அப்படி இருக்கவே மாட்டார் சௌத்ரி. கோரமண்டல் எக்ஸ்பிரஸில் என்னை விட்டு அங்குலம் அசையாத சௌத்ரியா தனியாக ஹோட்டல் அறைக்குள்ளே விட்டுட்டு? சௌத்ரிக்கு எதுவும் விபத்தா?
நினைத்த போதே கண்களை இரட்டி கொண்டு வந்தது. தடாலென கீழே உட்கார்ந்தாள். நேரம் 8ஐ நெருங்கி கொண்டிருந்தது. இன்னும் வரல சௌத்ரி. ஹோட்டல் ரிசப்ஷனில் கேட்கலாமா? அவங்களுக்கு மட்டும் என்ன தெரியும்? விசிட்டிங் கார்டு அடிக்க நல்ல ப்ரெஸ்ஸாக பார்க்கணும்னு சொல்லிட்டு போனவர் தானே. சென்னையில் எத்தனை ப்ரெஸ்? தெரு தெருவாக தேட முடியுமா? போலீஸில் புகார் பண்ணலாமா? ஸ்டேஷனில் வச்சு ஒரு பொண்ணை இன்ஸ்பெக்டர் கற்பழித்ததா போன வாரம் செய்தி படித்ததுலேருந்தே போலீஸ் மேலே இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போயிடுச்சு. இந்த ஒரு இரவு பல்ல கடிச்சிக்கிட்டு சமாளிச்சிடணும். விடிஞ்சிட்டா யோசிக்க தொடங்கலாம். தனக்கு எப்படி இவ்வளவு தைரியமும் தெளிவும் ஏற்பட்டது என்று ரேஷ்மாவுக்கே ஆச்சரியமாக இருந்தது. தூக்கம் மட்டும் வரவில்லை. எப்படியும் சௌத்ரி நள்ளிரவானாலும் வந்துடுவான் என்ற கடைசி நம்பிக்கையும் செத்த போது இரவு மணி 2. ஒரு மாதிரி மரத்து போயிருந்தாள். பகல் வெகு நேரம் உறங்கியதற்கான தண்டனையை விடிய விடிய அனுபவித்தாள். ஒரு வழியாக விடிந்தும் விட்டது. இனி யோசிக்க வேண்டும். சென்னையில் தனக்கு யாரை தெரியும்? உறவும் இல்லை, சிநேகிதி. சட்டென தன் நண்பி ஸ்லோவின் நினைவு வந்தது. அவசரமாக டைரியை பிரித்து ஸ்லோவின் விலாசத்தை தேடி சேகரித்து கொண்டாள். இதுவரை நேரில் பார்த்திராத ஸ்லோவிடம் முதல் சந்திப்பிலேயே தன் கணவனை காணவில்லை என்று சொல்ல முடியுமா? நேரில் பார்க்காட்டாலும் கடிதம் மூலமாக ஸ்லோக்கிட்ட அப்படி ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது நிஜம்தான். சௌத்ரியை திருமணம் செஞ்சுக்கிற முடிவானதும் முதல்ல ஸ்லோவுக்கு தானே எழுதினா. இனி கல்கத்தாவில் இருக்க மாட்டேன், ஊட்டி போனதும் புது முகவரி தர்றேன்னு போன வாரம் தானே எழுதினா. பெட்டியிலிருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு அவசரமாக தயாரானாள். அறையை பூட்டி கொண்டு வெளியில் வந்து ஆட்டோவை அழைத்து ஸ்லோவின் விலாசம் சொன்னாள். அந்த வீட்டின் முன் ஆட்டோ நின்றதும் வயதான ஒரு தம்பதியர் வாசலுக்கு அவசரமாக ஓடி வந்து ரேஷ்மா மட்டும் இறங்குவதை ஏமாற்றத்துடன் பார்த்துவிட்டு முகம் கருத்து போக பணம் கொடுத்து ஆட்டோவை அனுப்பிவிட்டு ஹிந்தியில் இது ஸ்லோ வீடு தானே என்று கல்கத்தா ஞாபகத்தில் கேட்டு நாக்கை கடித்து கொள்ள ஸ்லோ என்ற வார்த்தையில் அவர்கள் பதறி முன்னால் வர மறுபடியும் ஆங்கிலத்தில் கேட்டாள். ஆமாம், நீ யாருமா? அந்த பெரியவர் கேட்டார். நான் அவளோட ஃபோன் சிநேகிதி. தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு ஸ்லோ இல்லையா வீட்டில்? உள்ளவாமா? குழப்பத்தோடு உள்ளே நுழைந்தாள். அவர்களிடம் ஒரு படபடப்பும் கலவரமும் வெளிப்படையாகவே தெரிந்தது. மறுபடியும் கேட்டாள். ஸ்லோ இல்லையா? அந்த பெரியவர் திணறி திணறி சொல்லத் தொடங்கினார் ஆங்கிலத்தில். நேற்று மதியானம் வெளியே போன பொண்ணு இன்னும் வீடு திரும்பலமா? கல்யாணமாகாத பொண்ணு. போலீஸ் கிளீஸ்னு போனால் குடும்பமான என்னம்மா ஆகும்? என்னாச்சு எங்கள் ஸ்லோவுக்குனே தெரியலம்மா. அவர் முடிப்பதற்குள் அந்த அம்மா விசும்பி அழத் தொடங்க, என்னது, ஸ்லோவையுமா காணலை? தன்னை மறந்து ஹிந்தியில் இவை கேட்டது அவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் இவள் அதிர்ச்சி அவர்களை ஆச்சரியப்படுத்தியது. பகுதி 3. வந்த வேலை முடிந்து பாபு நேரம் பார்த்தபோது இரவு மணி 10க்கு மேலாகிவிட்டது. அரக்கூடத்திலேயே கூட தங்கிவிடலாமா என்று ஒரு நிமிடம் யோசித்தான். பாவம் கிரிஜா காத்திருப்பா. எத்தனை நேரமானாலும் சாப்பிடாம தூங்காமல் விழிச்சிருந்து நான் போனதுக்கப்புறம்தான் அவ்வளவையும் கண்டிப்பாக ராத்திரி வந்துடுறேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். எஸ்டியை உதைத்து உயிரூட்டினான். போக்குவரத்து இல்லாத இரவு நேர சாலை என்பதால் அதுவும் நெடுஞ்சாலை 60இல் சூடு பிடித்தான். திருவள்ளுவர் கடந்து எம்டிஹெச் சாலையில் வேகம் பிடித்து பட்டாபிராமை நெருங்கி கொண்டிருந்த சமயம் பட்டும் என்ற சத்தத்தை தொடர்ந்து 10 தப்படிகளில் பளிச்சென நின்றே விட்டது பைக். அந்த பகுதியில் சாலை விளக்கம் எரியாததால் இருள் கப்பி கிடந்தது. இறங்கி ஸ்டாண்ட் போட்டு கையில் உள்ள பென் டார்ச்சால் ஒளி அமைத்து பார்க்க தொடங்கினான். கார்பரேட்டர் சூடாகி இருந்தது. டயர் வெடித்திருந்தது. கையில் ஸ்டெப்னி கிடையாது. உள்ளேயும் ஏதோ ரிப்பேர் ஏற்பட்டிருக்க வேண்டும். மொத்தத்தில் ஒர்க் ஷாப் கொண்டு போக வேண்டும். வண்டி ஒரு அங்குலம் கூட அசையாது. அரக்கோணத்திலேயே தங்கியிருக்கலாம். நேரம் பார்த்தான். 11க்கு மேலாகி இருந்தது. இந்த வழியாக வெளியூர்லேருந்து வர்ற எக்ஸ்பிரஸ் பஸ்ஸுகள் எதுவும் வர வாய்ப்பே இல்லை. லாரி எதுவும் வந்தால் இடம் கேட்கலாம். என்னதான் செய்கிறது? இந்த நள்ளிரவு நேரம் நடு ரோட்டில் நிற்கிறது என்ன அர்த்தம்? விடிய விடிய இப்படியேவா நிற்க முடியும்? சுற்றிலும் ஒரு முறை பார்த்தான். கண்ணுக்கெட்டிய தூரம் வரை பொட்டல் வெளியும் வயல் வரப்பும் காற்றில் ஆடும் மரங்களுமாக குவிந்திருக்க மருந்துக்கு கூட ஒரு கட்டிடம் இல்லை. எதிரே ரயில் தண்டவாளம் போனது. கொஞ்சம் நடந்து பார்த்தா எதுவும் தெரியலாம் என்று தோன்ற மோட்டார் சைக்கிளை பூட்டிவிட்டு சைடு பேக்ஸிலிருந்து தன் பெட்டியை எடுத்துக்கொண்டு மெல்ல நடக்க தொடங்கினான். மார்கழி மாதம் நேற்றுதான் ஆரம்பம். குளிர்காற்று மார்பு ரோமத்தை வம்புக்கு இழுக்க டை பட்டன் வரை போட்டு முடிந்தவரை குளிர்காற்றுக்கு தடை போட்டான். 10 நிமிடம் போல அதே சாலையில் ஆவடியை குறிவைத்து நடக்க ஒரு வெளிச்ச புள்ளி கண்ணில் பட்டது. பிரதான சாலையிலிருந்து விலகி வயல் வரப்புகளின் ஊடே அது தெரிய, நிச்சயம் அது கட்டிடம்தான்.
அங்கே போய் மீதி இரவை எப்படியாவது ஓட்டிட்டா விடிஞ்சதும் பஸ் பிடிச்சு புறப்பட்டுடலாம். அதுதான் சரி. வேகமாக நடக்கத் தொடங்கினான் பாபு. வயல்வரப்புகளை கடந்ததும் வீட்டு மனைகள், காளி மனைகள், கட்டத் தொடங்கியிருந்த ஆரம்ப நிலை. பேஸ்மெண்ட் மட்டும் போட்டது சில. ஆங்காங்கே கிணறுகள் என்று தாண்டி தாண்டி பாபு அந்த வெளிச்சத்தை குறிவைத்து நடக்க, பாபு ஓரளவு நெருங்கி விட்டதும் அது ஒரு பெரிய கட்டிடம் என்பதை அதன் இருட்டு பார்டர்கள் சொன்னது. இன்னும் நெருங்கிவிட தெளிவாக தெரிந்தது. பழைய கால கல் கட்டிடம் அது. பெரிய அரண்மனை போல முகப்பும் அதன் உயரமான கோபுரம் போன்ற உச்சியும் சினிமாவில் பார்ப்பது போல் இருந்தது. கேட் வேறு. கேட்டை நெருங்கிவிட்டான் பாபு. கேட்டிலிருந்து சற்று உள்நோக்கி 20 அடி உயரத்தில் ஒரு கூண்டு போல அமைத்து அதற்குள்ளிருந்துதான் உற்பத்தியாகி கொண்டிருந்தது வெளிச்சம். யாரங்க? பாபு கையை தட்டி. பதிலே இல்லை. அந்த மை இரட்டில் சற்று சாய்வான கோணத்தில் அந்த மாளிகை ஒரு பயத்தை உண்டாக்கியது. உள்ளே யாரும் இருப்பதாகவே தெரியவில்லை. கட்டிடத்தின் கணிசமான சிதிலம் அந்த இருட்டிலும் கண்ணுக்கு தெரிந்தது. மறுபடியும் உரக்க பாபு அழைக்க பதிலுக்கு ஒரு இருமல் வந்தது. ஓ, ஆள் உள்ள இருக்கா? கொஞ்சம் கீழே வர்றீங்களா? ஒரு உருவம் கூண்டின் வாசல் பகுதியில் ஜனித்தது. சரசரவென படிகள் இறங்கி கேட்டை நெருங்கியது. கண்கள் மட்டும் வெளியே தெரியும் அளவு. உடம்பு முழுக்க குளிருக்கு பயந்து உள்ள நுடைக்குள் அடைக்கலம் தேடி இருக்க. யாருப்பா நீ? வண்டி ரிப்பேரு, ரோட்டில் நின்றுட்டுருக்க. இந்த ஒரு ராத்திரி இங்கே தங்க முடியுமா? அதெல்லாம் முடியாதுப்பா, போயிரு. நீங்கள் இங்கே வாட்ச்மேனா? ம். சராளன பாக்ஸை திறந்து ஒரு 20 ரூபாய் தாளை உருவி நீட்டினான். இதை வச்சுக்கோங்க, அனுமதி கிடைக்குமா? என்ன தம்பி, லஞ்சமா? ஐயோ இல்லைங்க, டீ சாப்பிடுங்க. இந்த இருட்டில் நான் எங்கே போவேன்? பஸ்ஸும் இல்லை. 4-5 மணி நேரம் தலையை சாய்ச்சிக்கிட்டு போயிடுறேனே, உதவுங்க ப்ளீஸ். தம்பி, இந்த பங்களாவில் யாரும் இல்லை. வசதியாக போச்சு, சௌகரியமாக தங்கலாமே. ஐயோ, நான் சொல்கிறத கேளுப்பா. இன்னைக்கு நேத்திக்கு இல்லை, பல வருஷங்களா இது பாலடைஞ்சு கிடக்கு. இதில் ஏகப்பட்ட பேர் தற்கொலை பண்ணிட்டு செத்ததா சொல்லுவாங்க. ஆவிகள் நடமாடுதான். வம்பு வேண்டாம் தம்பி, போயிடு. சிரித்தான் பாபு. 4 நாளைக்கு வீட்டை பூட்டி வச்சுட்டு வெளியூர் போனால் 5ஆவது நாள் ஆவி இருக்குன்னு சொல்கிற மடத்தனம் நம்ம ஊர் ஜனங்களுக்கு மட்டும்தான் உண்டு. தம்பி, நான் சொல்கிறத ப்ளீஸ் பெரியவரே. நான் இன்னும் வீட்டை சுற்றி பார்க்கவா வந்தேன்? முன்னரையை மட்டும் திறந்து விடுங்க, விடிஞ்சதும் ஓடிடுறேன். இவனது குரலும் பேச்சும் பெரியவரை அசைத்திருக்க வேண்டும். கடவுளே, இதனால என்னெல்லாம் ஆபத்து வரப்போகுதோ தெரியலையே. ஒரு ஆபத்து வராது. ஆவிக நம்மளை பார்த்து அலறட்டும், வாங்க ப்ளீஸ். நீண்ட போர்ட்டிகோவில் நடந்து ஷிட் அவுட் போன்ற பிரதேசத்தில் கால் வைத்து பூட்டி இருந்த முன் கதவை திறந்தார். உள்ளே நுழைந்தார்கள். விஸ்தாரமான ஹால். சற்று தூரத்தில் ஹாலின் நடுவில் கிளை பிரியும் மாடிப்படிகள். ஹாலின் இரு பக்கங்களிலும் நீண்ட லாபிகள் அமைத்து ஏராளமான அறைகளின் ஆரம்பம். மானாவாரியாக எரியாத லெஸ்தர் விளக்குகள். அபாரமாக இருந்தது வீடு. ஹாலில் தூசு படிந்த சோஃபாக்கள், நாற்காலிகள். தம்பி, இங்கே எங்கனையாச்சும் குந்திட்டு நேரத்தை ஓட்டுங்க. விடிஞ்சதும் ஓடி போயிருங்க. வீட்டை கிட்ட சுற்றி பார்க்குற வேலை எதுவும் வச்சுக்காதீங்க. அது உங்களுக்கு நல்லது கிடையாது. கிழவனும் போய்விட்டான். படக்கென்று வெளியே பூட்டும் சத்தம் கேட்டது. திகீர் என்றது பாபுவுக்கு. ஏ, என்னை உள்ளே வச்சு பூட்டுகிறான். ஒரு விஷயம் பாபுவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அங்கே வெளியே அமாவாசை இருட்டு. உள்ளே ஒரு விளக்கு கூட எரியவில்லை. ஆனால் தெளிவான மெல்லிய வெளிச்சம். அந்த வீடு முழுக்க தெரியும்படியான சன்னமான ஒளி. எங்கிருந்து வருது? நேரம் பார்த்தான். இரவு 12 கடந்து கொண்டிருந்தது. இனி தூக்கம் வரப்போறதில்ல. கிழவனும் வெளியே பூட்டிக்கிட்டு போயாச்சு. என்னதான் இருக்கும் இந்த கட்டிடத்தில்? பார்த்தா என்ன? அந்த ஹாலை சுற்றி பார்வையை சுழல விட்டவன் வலது பக்க லாபியில் நடக்கத் தொடங்கினான். லாட்ஜில் கட்டிவிடப்பட்டது போல வரிசையாக அறைகள், அத்தனையிலும் பூட்டுகள். கோடி வரை நடந்து திரும்பினான். இடதுபுறம் அங்கேயும் அதே. மறுபடியும் ஹாலுக்கு வந்து மாடிப்படிகளில் ஏறத் தொடங்கினான். ஏனோ அதுவரை இல்லாத ஒரு கிளி சட்டென வந்து ஒட்டி கொண்டது. வேண்டாத விபத்தில் சிக்குகிறோமோ? ஆனாலும் ஆர்வமும் விடமாட்டேன் என்றது. கிழவனது எச்சரிக்கையை அறவே புறக்கணித்துவிட்டு மேல்தளத்துக்கு வந்து விட்டான். அங்கேயும் ஏராளமான பூட்டிய அறைகள். வேறொன்றும் இல்லை. மேல்படியில் நின்று கொண்டு யோசித்தான். சிதிலமடைந்த ஆவிகள் நடமாடும் இந்த வீட்டில் அவ்வளவு அறைகளுக்கும் பூட்டு. ஏன்? வெளிச்சம் எங்கிருந்து வருது? வெளிச்சம் வீசிய திசை மாடியிலிருந்து கீழ் நோக்கி வருவது போலதான் இருந்தது. திசையை கணிக்க முடியுமா? நமக்கு எதுக்கு வம்பு? எங்கிருந்து வந்தால் நமக்கு என்ன? நேரம் 1க்கு மேலாயிடுச்சு. இன்னும் 4 மணி நேரம். விடிஞ்சதும் ஓடிடணும்.
4 படிகள் இறங்கியிருப்பான் பாபு. 5வது படியில் கால் வைத்த நிமிடம் தெளிவான காலடியோசை மாடியில் வெகு சமீபத்தில் கேட்க அப்படியே நின்றான். அழுத்தமான ஆணி வேய்ந்த பூட்ஸ் கால்கள். சரக் சரக். செவிகளை கூர்மையாக்கிய பாபு மறுபடியும் படிகளை ஏறி மேலே வந்தான். பூட்ஸ் ஒலியை கணித்து நீண்ட காரிடரில் நடக்கத் தொடங்கினான். 4வது பூட்டிய அறையின் முகப்பில் அந்த சத்தம் அதிகமாக கேட்டது. அங்கே நின்றான் பாபு. அறைக்குள் இருந்துதான் அந்த சத்தம் வருகிறது என்பது தெளிவாக தெரிய அதிசயமாக இருந்தது. வெளியே பூட்டு, உள்ள எப்படி ஆளு? ஆமா, கிழவன் வெளியே பூட்டியிருக்கா, உள்ள நான் இல்லையா? அதுபோல வேறு யாரையோ பூட்டி வச்சிருக்காங்க இங்கே. ஒருவரா, அதற்கும் மேலையா? பாபுவுக்கு படபடப்பும் ஆர்வமும் அதிகமானது. இதில் உள்ள மர்மத்தை தெரிஞ்சுக்கிறாம இங்கிருந்து நகரவே கூடாது. இப்பொழுது அந்த பூட் சத்தம் நின்று போயிருந்தது. பூட்டை உடைக்கலாமா? வேண்டாத வேலை. மறுபடியும் ஏதோ ஓசை அதே அறைக்குள்ளிருந்து. அது வர வர பெரிதாகி மெல்லிய வயலின் இசை, ஹிந்துஸ்தானி சோலோ வெகு தெளிவாக கச்சேரி மேடையில் கேட்பது போல இப்பொழுது இருக்கும் அந்த வெளிச்சமும் பளிச்சென அணைந்துவிட மையென்றால் மை இருட்டு. சுத்தமாக குருடாகி போனது போல உணர்ந்தான் பாபு. வயலின் சத்தம் பெரிதாகி இருந்தது. ஏதோ ஜன்னல் திறந்தது போல குளிர்காட்டு குப்பென்று வீசியது. பாபு நடுங்கிவிட்டான். அந்த ஜில்லிப்பிலும் உடம்பு முழுக்க வேர்வை பொங்கியது. அந்த அம்மானுடத்தில் வயலின் இசை நெஞ்சை அறுத்தது. மாடிப்படிகள் எங்கே என்றே தெரியவில்லை. இதுதான் தன்னோட கடைசி நிமிடங்கள் என்று தோன்ற ஆரம்பித்து விட்டது பாபுவுக்கு. இருட்டு கண்களுக்கு பழகியும் கூட ஒன்றுமே தெரியவில்லை. எவ்வளவு நேரம் இந்த இடத்துல நிற்கிறது? தன் இதய துடிப்பின் சத்தமே தனக்கென்று விடுமோ என்று பயந்தான் பாபு. சட்டென குளிரின் வேகம் மட்டுப்பட வயலின் இசை நிற்க பழைய வெளிச்சம் வந்துவிட்டது. ஒரு 15 நிமிட நேரம் மரணத்தின் விளிம்பு வரை சென்று மீண்ட பாபு அந்த அறையை பார்த்து அதிர்ந்தான். இப்பொழுது பூட்டு இல்லை, வெறுமனே சாத்தி இருந்தது. எப்படி இது? இந்த இருட்டில் யாராவது வந்து பூட்டை உடைச்சாங்களா? திறந்து பார்க்கலாமா? மறுபடியும் ஆபத்தத்தோட ஆசையா? உள்மன கேள்விகளுக்கு அவசர தடை உத்தரவு பிறப்பித்துவிட்டு கதவை தொட்டான். மெல்ல தள்ளினான் உள்நோக்கி. விரிய திறந்து கொண்டது. படபடக்கும் இதயத்தோடு உள்ளே காலை வைத்தான். இன்னும் 4 அடி உள்ளே நடந்ததும் கதவு படக்கென சாத்தி பூட்டும் சத்தமும் கேட்டது. பூட்டினது யாரு? பிரம்மையா? கதவை நெருங்கி இழுத்தான். பூட்டியது நிஜம்தான். வெளியில் ஒரு பூட்டு, இப்பொழுது உள்ளே ஒரு பூட்டு. என்ன மர்மம்? எங்க? இனிமே எப்படி தப்பிக்கிறது? மறுபடியும் திரும்பி தான் இருக்கும் அறையை பார்த்தான். வெகு சாதாரணமான அறை. எதிர்ப்பக்க சுவரில் ஒரு டூம் பொருத்தப்பட்டு அதிலிருந்து மெல்லிய மெர்க்குரி வெளிச்சம் கசிய, அந்த வெளிச்சமா வீடு முழுக்க ஒளியை தருது? வாய்ப்பே இல்லை. நடுவில் ஒரு டீப்பாயும் 2 பக்கம் மர நாற்காலிகளும் கார்பெட் விரித்திருந்தான். சுவரை ஒட்டி ஒரு மர செல்ஃப் ஆள் உயரத்துக்கு. வேறு எதுவுமே இல்லை அந்த அறையில். எங்கிருந்து பூட்ஸ் கால்கள்? எப்படி வயலின் இசை? ஆவிதானா? குழப்பத்தோடு சுவரோடு ஒட்டிய மர செல்ஃபை நெருங்கினான். அதன் கதவுகள் பூட்டாமல் சாத்தப்பட்டிருக்க இழுத்தான். ஏதோ சிக்கியிருந்தது போல சட்டென திறக்க வரவில்லை. பாபு மறுபடியும் இழுத்தான். அசைவதையே காணோம். இதையும் பார்த்தே தீர்வது என்ற முடிவுடன் கால்களை சற்று அகட்டி பேலன்ஸ் செய்தபடி தன் பலத்தை பிரயோகித்து ஹம் என்று வேகமாக இழுக்க சடாரென அதன் கதவுகள் திறந்து கொண்டு பாபுவின் மேல் அது சரிந்தது. பாபு நிலை தடுமாறி அப்படியே மல்லாந்தான். பாபுவின் மேல் செங்குத்தாக அது சரியும் அதை மல்லாந்த நிலையிலேயே கவனித்தான் பாபு. அவனுக்கு மூச்சை அடைத்தது. துப்புரவாக தலையே இல்லாமல் களத்திலிருந்து ஆரம்பித்த அந்த உடல் முழுவதுமாக இருந்தது. அதன் மார்பு பகுதி கிழிந்து ராமரை காட்டும் ஆஞ்சநேயர் போல இரத்தமும் சதையுமாக நடுவில் நிற்கும் மார்புக்கூடு சகிதம் முற்றிலும் கிழிந்த நிலையில் பாபுவின் மேல் அந்த உடல் சரிந்தது. பாபு மயக்கமானான். பகுதி 4. காலையில் போன சௌத்ரி இன்னமும் ஹோட்டல் அறைக்கு திரும்பவில்லை என்பதை ஆங்கிலத்தில் சொன்னால் ரேஷ்மா. சுலோவின் அப்பா ஒருவித அதிர்ந்து போய் உட்கார்ந்திருந்தது தெரிந்தது. இதென்ன அத்தனை ஒற்றுமை? ஆதரவு தேடி கணவனை தொலைச்சிட்டு ஸ்லோவை தேடி ரேஷ்மா வந்த வேளையில் ஸ்லோவை இங்கே காணலையே. சார், ஏதாவது செய்யணும். நான் இந்த ஊருக்கு புதுசு. எனக்கு தமிழும் தெரியாது. எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்ய முடியுமா? சொல்லுமா. ஹோட்டலில் நான் தனியாக இருக்கிறது அவ்வளவு உசிதமில்லை. காலி பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் வந்து தங்கலாமா? தாராளமாக வாமா. நீயும் எங்களுக்கு ஒரு மகளை போலதான். தேங்க்யூ சார். கண்ணீர் கொப்பளிக்க சட்டென அவர் கையை பிடித்து கொண்டாள். சார், உங்கள் பேர் என்ன? விஸ்வநாதன்.
இப்போ ரூமை காலி பண்ணணும். துணைக்கு நீங்களும் வர முடியுமா சார்? வர்றேம்மா. பாவம் பொண்ணையும் தொலைச்சிட்டு நிற்கிற உங்களை நான் கஷ்டப்படுத்துகிறேனா சார்? இல்லைம்மா, என் துக்கம் உனக்கும் இருக்கே. ஒரு வகையில் என்னை விட உனக்கு அதிகம். வா போகலாம். வேட்டி சட்டை மாற்றிக்கொண்டு ரேஷ்மாவுடன் உடனே புறப்பட்டார். போலீஸில் புகார் செய்யலாமா அங்கிள்? நான் உங்களை அங்கிள்னு கூப்பிடலாமா? ஐ ஹாவ் நோ அப்ஜெக்ஷன். போலீஸ் வேணுமான்னு யோசிக்கணும் ரேஷ்மா. கேள்விகள் அலசல்கள்னு ஊர் தேடும், ஊர் கூடும். ஸ்லோவுக்கு நாளைக்கு கல்யாணம்னு ஒன்று இருக்கே, பயமாக இருக்குமா? வேற என்ன செய்யலாம் அங்கிள்? ஒரு முழு நாள் ஆயிடுச்சு, 2 பேரும் காணாமல் போய். ஆட்டோ ஓட்டலை நிறுத்த இறங்கி உள்ளே நடந்தார்கள். ரிசப்ஷனில் பில் தயாரிக்க சொல்லிவிட்டு விஸ்வநாதனோடு நடந்தாள் ரேஷ்மா. தன் உடைமைகளை சடுதியில் சேகரித்து பேக் செய்து கொண்டாள். ஒன்றையும் விடவில்லை என்பதை நன்றாக ஊர்ஜிதப்படுத்தி கொண்ட பின் அவரோடு வெளியே வந்தாள். பில் செட்டில் செய்துவிட்டு மீதி பணத்தை வாங்கி கைப்பையில் போட்டு கொண்டு புறப்பட்டார்கள். எனக்கு தான் இந்த ஊர் புதுசு. நீங்கள் பழைய ஆள் தானே அங்கிள்? ஸ்லோ எங்கெல்லாம் போவான்னு வழக்கமான இடங்கள் உங்களுக்கு தெரியாதா? சிநேகிதிகள் நிறைய உண்டுமா, ஆனாலும் எங்கேயும் ராத்திரி வேலையில் தங்க மாட்டாளே. என்ன பிரச்சனையோ? முக்கியமான இடங்களை சொல்லுங்க அங்கிள். ஆட்டோவை எடுத்துகிட்டு ஒரு சுற்று சுற்றிடலாம். அவருக்கு அது சரி எனப்பட இடங்களை தேர்ந்தெடுத்து ஏறத்தாழ மாலை வரை சுற்றினார்கள். ரிசல்ட் 0. கவலை இன்னும் அதிகரிக்க வீடு வந்து சேரும்போது 7 மணி. ஸ்லோவின் அம்மா ஒரு கடிதத்துடன் வாசலில் காத்திருந்தாள். என்னங்க, ஒட்டின கவர். நீங்கள் வராமல் பிரிக்கக்கூடாதுன்னு வச்சுருக்கேன். போஸ்ட்டில் வந்ததா? இல்லை, ஒரு சின்ன பையன் 2 மணி சுமாருக்கு வந்தான், கொடுத்துட்டு ஓடி போயிட்டான். விஸ்வநாதன் குழப்பத்தோடு அதை பிரித்தார். தமிழில் அழகாக டைப் செய்யப்பட்ட கடிதம். அப்பா அம்மாவுக்கு ஸ்லோவின் வணக்கங்கள். என்னை மன்னித்து விடுங்கள். என் மனதுக்கு பிடித்த கனகராஜோடு நான் போகிறேன். நாளை மறுதினம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் எங்களுக்கு கல்யாணம். உங்கள் ஆசிகளை வேண்டும். அன்பு ஸ்லோ. அப்பா அப்படியே ஸ்தம்பித்து போனார். அதை வாங்கி படித்துவிட்டு அழத் தொடங்கி விட்டாள் அம்மா. ரேஷ்மாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏன் அழுகிறாள்? என்ன அதிர்ச்சி இந்த கடிதத்தில்? இப்போ கேட்கலாமா? கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் தானா இது? பாவி, தலையில் கல்லை தூக்கி போட்டுட்டு போயிட்டாளே. அக்கம் பக்கத்தில் கேட்டா என்ன சொல்லுவேனா? சிரிப்பா சிரிக்குமே ஊரு. நிறுத்திடி. ஏண்டி ஒப்பாடி வைக்கிற? நீயே ஊரை கூட்டி தனித்தனியாக சொல்லுவ போல இருக்கே. நான் அனுமதி தர்ற வரைக்கும் உன் வாய் சாத்தி தான் இருக்கணும். அவர் மிரட்ட அம்மா கப் சிப் என்று அடங்கி போனாள். திரும்பி ரேஷ்மாவை பார்த்தவர் எதையும் ஒழிக்காமல் அப்படியே சொன்னார். ரேஷ்மா பதிலே சொல்லாமல் நின்றாள். என்னம்மா, ஒன்றுமே சொல்லலை நீ? சொல்ல தெரியல, இல்லை சொல்ல தகுதி இல்லை. ஏன்னா நானும் இதே மாதிரி பெரியவங்களோட கண்ணீரை நிறைய வீணாக்க வச்சு காதல் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு தான் சௌத்ரியோட வந்தேன். அந்த பாவம்தான் எங்களை பிரித்ததோ என்னவோ. அவளது நிஜம் அவரை தாக்கியது. அங்கிள், நடுவில் பேச எனக்கு உரிமை இல்லை தான். ஆனாலும் மனசு விரும்பி ஸ்லோவை எதுவும் சொல்லிடாதீங்க அங்கிள். சரிம்மா. அந்த கனகராஜ் நல்லவனா அயோக்கியனான்னு தெரியலையே. அது மட்டும் இல்லை, எத்தனை நாளாக இந்த காதல் விவகாரம்? இதெல்லாம் புரியலையே. தெரிஞ்சு இனிமே என்ன செய்ய போகிறதுன்னு அங்கிள். அவர் மௌனம் சாதிக்க டிவியை அப்பொழுதுதான் கவனித்த ரேஷ்மா, ஏன் அங்கிள், இதில் காணாமல் போனவங்க விளம்பரம் வருமே, சௌத்ரிக்கு அது மாதிரி ஒன்று போட்டு விடலாமா? டிவியை போட்டார் விஸ்வநாதன். இளந்தென்றல் என்ற எழுத்துக்களை தொடர்ந்து இளைஞர் ஒருவர் சிரித்தார். வணக்கம். தனது புத்தி சாதுரியத்தாலும் மற்ற பயிற்சிகளாலும் காவல்துறைக்கே சவாலாக அமைந்த பல குற்ற வழக்குகளை தனி ஒருவராக நின்று தீர்த்து வைக்கும் திரு பிரசன்னா அவர்களுடன் ஒரு சந்திப்பு. வணக்கம் பிரசன்னா. கேமரா சராலென இடதுபுறம் நகர சந்தன நிற குர்தாவில் முகமெல்லாம் சிரிப்புடன் முழு பிரேமில் வணக்கம் சொன்னான் பிரசன்னா. பகுதி 5. பளீரென சூரியன் பிரதிபலிக்கும் பாலிஸ்டர் வேட்டி, அதையோடு போட்டி போடும் வெள்ளை நிறத்தில் ஜிப்பா, தங்க பிரேம் போட்ட மூக்கு கண்ணாடி, நெற்றியில் பட்டையாக விபூதி, நடுவில் ஷர்ட் பட்டன் அளவு சந்தனம், இன்னும் சின்னதாக குங்குமம். அத்தனை வெண்மைகளும் உடலின் கருப்பு நிறத்தை இன்னும் எடுத்துக்காட்ட மேலே சொன்ன வர்ணனைகளுக்கு சொந்தமான சுந்தரமூர்த்திக்கு நாளை 56 வயது முடிகிறது. காலை 9 மணி அடித்தால் பிரஸ்ஸில் இருப்பார் சுந்தரமூர்த்தி. சித்தாகிரிப்பேட்டையில் சாமிநாயகன் தெருவில் இருக்கும் மிகப்பெரிய பிரஸ் சுந்தரமூர்த்திக்கு சொந்தம். தொழிலும் சுத்தம், கையும் சுத்தம் என்று ஊர் முழுக்க பேரெடுத்தவர். திருவல்லிக்கேணி கண்ணம்மா தெருவில் பாதி வீடுகள் இவருக்குத்தான் சொந்தம். குடியிருப்பதும் அங்கேதான். காலை 8 மணிக்கெல்லாம் டைனிங் டேபிளில் இருந்தாக வேண்டும். நேரம் தவறி சாப்பிட மாட்டார். முருகபக்தர். டைனிங் டேபிளில் ஆவி பறக்கும் இட்லி இவரது வேட்டியின் நிறத்தோடு போட்டி போட பக்கத்தில் உளுந்து வடை, கொத்தமல்லி சட்னி, கொதிக்கும் சாம்பார். ராசலட்சுமி, ராசலட்சுமி, மணி 8 குரல் கொடுத்தார். அந்த அம்மா புஸ் புஸ் என்று அப்பொழுதுதான் காற்று இறக்கப்பட்ட சைக்கிள் டயர் போல தளர்ந்து போய் உள்ளே நுழைந்தாள்.
இது நல்லா இல்லை. எதுங்க, நீ இப்படி ஊதிட்டே போனா ஒரு நாள் பஞ்சர் ஆயிடுவ. கொழுப்ப குறை. சரி, கனகராஜ் எங்க? என்ன கேட்டா என்னடி உளர்ற? வீட்டில் நீ தானே அவனுக்கு அம்மா. உன்னை கேட்காம யாரை கேட்க? ப்ரெஸ்ஸில் வேலை இருக்குன்னு நீங்கள் வர சொன்னதா நேற்று மதியானம் 3 மணிக்கே புறப்பட்டு போயிட்டானே. என்னது? நான் அவனை வர சொன்னேனா? அவன் தான் சொன்னான். எனக்கு என்ன தெரியும்? சரி, ராத்திரி உட்காந்து முடிச்சு கொடுக்க வேண்டிய அவசர வேலைன்னு நானும் நினச்சேன். ராத்திரி என்னைக்கு அவனை ப்ரெஸ்ஸில் உட்கார வச்சுருக்கேன்? நேற்றுக்கு அந்த பக்கம் கணக்கு வரவே இல்லையே. ராத்திரிக்கு வீட்டுக்கும் வரலைங்க. அவள் குரலில் கலவரம் சிதறியது. சரி, ஆம்பளை பையன் எங்கே போக போகிறான்? ஆனாலும் கனகு பொய் சொன்னது ஏன்? சரி, நீங்கள் சாப்பிடுங்க. வேணாம், பசிக்கல. எழுந்து விட்டார். வழக்கம் போல பிரஷுக்கு போனார். வேலை சுத்தமாக ஓடவில்லை. வீட்டுக்கு 4-5 முறை ஃபோன் செய்து கேட்டார். இன்னும் கனகராஜ் வரவில்லை. அந்த இரவும் வந்து விட்டது. விடிந்தும் விட்டது. ஒரு நாள் 2 நாட்களான போது சுந்தரமூர்த்தியால் பயப்படாமல் இருக்க முடியவில்லை. தெரிந்த இடத்துக்கெல்லாம் ஃபோன் போட்டு பேசிவிட்டார். போலீஸை தவிர சகலவித முயற்சிகளிலும் இறங்கிவிட்டார். ஏங்க, போலீஸ்க்கு போகக்கூடாதா? எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆரம்ப சுறுசுறுப்பு 2வது நாள் இருக்காது. இன்னும் 2 நாள் போனால் உட்காந்துடும். அப்புறம் படுத்துக்கும். சரி, வேறு ஏதாவது செய்யுங்க. என் பிள்ளையை எனக்கு திருப்பி கொடுங்க. அவள் அழத் தொடங்கிய நேரத்தில் சார் குரல் கேட்டது. வாசலில் ஒரு சிறுவன். என்னப்பா வேணும்? இந்தாங்க லெட்டர். யார் தம்பி இதை கொடுத்தது? பையன் அம்பாக பாய்ந்து வாசலை கடந்து விட்டான். கூப்பிட கூப்பிட நொடியில் காணாமல் போனான். புரியாத நிலையில் அதை பிரித்தார் சுந்தரமூர்த்தி. அன்புள்ள அப்பா, நான் சுலோங்கிற பொண்ணோட ஊரை விட்டு போகிறேன். நாளைக்கு மதுரையில் அவளுக்கும் எனக்கும் திருமணம். உங்களையும் அம்மாவையும் மானசீகமாக நெஞ்சில் நிறுத்தி புது வாழ்க்கையை தொடங்குகிறோம். உங்கள் கனகராஜ். சுந்தரமூர்த்தி அசையவில்லை. என்னங்க, லட்சக்கணக்கான சொத்துக்களை விட்டுட்டு எவ்வளோ எவ்வளோ ஒரு பரதேசியோடு ஓடிப்போக எப்படிங்க மனசு வந்தது? அவனோட எந்த ஆசைகளையும் மறுத்து பேசாத நாம இதை மட்டும் மறுத்துறவா போகிறோம்? ஏன் இது மாதிரி செஞ்சா கனகு? நிறுத்துராஜி, இந்த நிமிஷம் என் பிள்ளை செத்துட்டான். ஐயோ வேணாங்க. என்னை மீறின பிள்ளைக்கு இந்த வீட்டில் மட்டும் இல்லை, என் மனசுலையும் இனி இடம் இல்லை. நீ மலடின்னு நினச்சி மனசை தேத்திக்க. அவர் போய்விட அழும் அந்த அம்மாவையே கவனித்து கொண்டிருந்தது ஜன்னலின் உற்பத்தியான நிழல். பகுதி 6. லேசரை குலைத்து முகமுழுக்க தடவி கொண்டிருந்தான் பிரசன்னா. கதவு அதிர்ந்தது. லதா, யாருன்னு பாரு. நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். பாஸ், நீங்களே பாருங்க. நான் பாதி சேவிங்கில் இருக்கேன்ல. என்ன பொல்லாத எக்ஸசைஸ். இதை விட சுவாரஸ்யமான பயிற்சிகள்லாம் நான் சொல்லித்தரேன். 2 பேருமா சேர்ந்து செய்யலாம். இப்போ தர கதவை. பாஸ், எனக்கு ஆபாசமாக பேசினா பிடிக்காது. கதவை மறுபடியும் அதிர போய் திறந்தாள் லதா. 4-5 பெண்கள் வாசலில். சுடிதார், சல்வார், கமீஸ், மிடி, புடவை என்று ரக வாரியாக சகலரும் இருக்க. என்ன வேணும்? பிரசன்னா இருக்காரா? ஏன், ஏதாவது டொனேஷன் விஷயமா? வாசலில் நிற்க வச்சே பேசி அனுப்பிடுவீங்களா? உள்ளே வர சொல்ல மாட்டிங்களா? லதா அவளை முறைத்து விட்டு, ப்ளீஸ் கம். உங்களை இளந்தென்றில் பார்த்துட்டு பாராட்ட வந்திருக்கோம் சார். பாதி சோப் நிறையோடு பிரசன்னா சிரிக்க, லதா சன்னமான தோணியில், வழியாதீங்க பாஸ். இப்போ உங்களை பார்த்தா 8வது சரித்திர புத்தகத்தில் போட்டிருக்கிற வெள்ளசி பிரபு வாட்டம் இருக்குது. ஒரே ஒரே கிழட்டுக்களை. உட்காருங்க எல்லாரும். சேவிங்க முடிச்சுட்டு வந்துடட்டுமா? நீங்கள் இருங்க சார். இப்போ கூட அழகாத்தான் இருக்கீங்க. அந்தம்மா யாரு? உங்கள் வீட்டு வேலைக்காரியா? பிரசன்னா ஆமாம் என்று சொல்லிவிட்டு உள்ளே திரும்பி லதாவை பார்த்து கண்ணடிக்க, ஏண்டி மிடியம்மா, நீ சைதாப்பேட்டை தாண்ட மாட்ட இன்னைக்கு? சொல்லுங்க. நிறைய பேசணும்னு வந்தோம். உங்களை பார்த்தப்போ அத்தனையும் மறந்து போச்சு சார். என்ன சாப்பிட்றீங்க? டீயா காஃபியா? எங்கள் சர்வெண்ட் மெய்டு டீ நல்லா போடுவா. லதா உள்ளே பல்லே கடிக்க, உங்கள் வீட்டில் மிக்ஸி அரைக்கிறாங்களா யாராவது என்றார் சுடிதார். 10 நிமிடத்தில் ஆட்டோகிராஃப் வாங்கி கொண்டு அவர்கள் விலக, எந்த காலேஜ் பாஸ்? எத்திராஜா. இவளுங்க காலேஜ் படியை மிதிக்கிறதுக்கு முன்னால் காலை ஒடிக்கிற நாளைக்கு வேலைக்காரி. மறுபடியும் கதவு அதிர அவர்கள் என்று நினைத்து, வாங்கடி என் சக்காலத்திகளா. உரத்த குரலோடு கதவை திறந்து சட்டென அசடு வளைந்தாள். யாரோ ஒரு மனிதர், பின்னால் பெண். என் பேர் விஸ்வநாதன். மிஸ்டர் பிரசன்னாவை பார்க்கணும். ப்ளீஸ் உள்ளே வாங்க. வா ரேஷ்மா. விஸ்வநாதன் அவளையே அழைத்து கொண்டு உள்ளே வந்தார். பிரசன்னா குளியல் முடித்து வெளியே வந்தான். ஹலோ, உங்கள் உதவியை நாடி வந்திருக்கோம். உட்காருங்க, ஒரு நிமிஷத்தில் வந்துட்டேன். உள்ளே போனான். வந்திருக்கிற பொண்ணு ஹிந்திக்காரி. ஆள் பரோட்டா தளதளப்பு இடுப்பு மடிப்பில் தெரியுது பாரு. பாஸ், அவளை ஒரு உழுக்கட்டுமா? அவள் என்ன புளிய மரமா? உனக்கு தமிழே சரியாக வராது. ஹிந்தியில் நீ என்ன கிழிக்க போகிற? நானும் அவளும் ஜாலியாக ஹிந்தியில் பேச போகிறோம். ட்ரெஸ் முடித்து வெளியே வந்தான். எடுத்த எடுப்பில் பிரசன்னா ஹிந்தியில் ஆரம்பிக்க, ரேஸ்பாவின் முகத்தில் ஒரு சந்தோஷ கலை அரும்பியது. வாய்விட்டு பையா என்றாள்.
என்ன பாஸ் உங்களை பையான்னு கூப்பிட்றா? அத்தனை புடிசாவா இருக்கீங்க? ஐயோ தலை விதி. பையானா சகோதரன்னு அர்த்தம். பரவாயில்ல, நல்ல பொண்ணுதான். அவள் பையான்னு கூப்பிட்டதும் அரட்ராயர் போட்டுட்டு நீங்கள் விரல் சூப்பிட்டு நிற்கிற மாதிரி ஒரு சீன் வந்தது பாஸ். எனக்கு மூக்கு கூட கொஞ்சம் ஒழுகுன மாதிரி இருந்தது. ரேஷ்மாவுடன் பிரசன்னா சரளமாக ஹிந்தியில் பேசத் தொடங்க சகல விவரங்களையும் சொன்னாள் ரேஷ்மா. சுலோ போய் கடிதம் வந்தவரை சொன்னார். விஸ்வநாதனும் தன் பங்குக்கு பேச, விஷயம் ரொம்ப மொட்டையாக இருக்கே சார், எப்படி முடிச்சு போடுறதுன்னு தெரியலையே. எனவே என்னால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறேன். ரேஷ்மா தன் கழுத்தில் இருந்த தங்கச்சங்கிலியை கலட்டினாள். இதில் 4 சவரன் இருக்கு. என்கிட்ட பணம் அதிகமாக இல்லை. என் சௌத்ரியை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை உங்கள் பீஸாக வச்சுக்கோங்க. வேண்டாம் பகன், நீ என்னை சகோதரன்னு கூப்பிட்ட பின்னால் நான் இதை வாங்குறது நியாயமில்லை. கேஸ் முடியட்டும், சௌத்ரி கையால் வாங்கிக்கிறேன். சௌத்ரி பற்றின விவரங்களை எழுதி தந்துட்டு போ. அவள் எழுதி தயாராக வைத்திருந்தாள். விஸ்வநாதனும் சுலோவின் கடிதத்தை தர அவர்கள் புறப்பட்டு போனதும், ஏன் பாஸ், காதலனோட ஓடி போகிற பெண் தகப்பனாருக்கு டைப் பண்ணியா செய்தி அனுப்புவா? அதுவும் பெயரை கூட ஒரு இடத்துல கூட அவள் கையெழுத்து இல்லையே, உதைக்கல. பிரசன்னா பளிச்சென்று நிமிர்ந்தான். என்ன சொல்ல வர்ற நீ? சுலோ காதலனோட ஓடிப்போகலைன்னு சொல்ல வர்றேன். சுலோ ஓடிப்போனதா ஒரு பிரம்ம உருவாக்கப்பட்டிருக்கு. யார் பாஸ் கனகராஜ்? அதை பிடிச்சா இதுக்கு விடை கிடைக்கும். டெலிஃபோன் ஒலித்தது. ஹலோ, பிரசன்னா ஹியர். என் பேர் ராசலட்சுமி, ப்ரெஸ் ஓனர் சுந்தரமூர்த்தியோட மனைவி. உங்கள் உதவி எனக்கு வேணுமே. என்ன உதவிமா? என் பிள்ளை கனகராஜ் வீட்டை விட்டு போயிட்டான், அது விஷயமா? பிரசன்னா ரிசீவரை நழுவ விட்டான். பகுதி 7. அந்த ராசலட்சுமி கொடுத்த கடிதத்தை படித்துவிட்டு லதாவிடம் கொடுத்தான் பிரசன்னா. அதே போல கையெழுத்து இல்லாமல் டைப் செய்யப்பட்ட கடிதம். கடித வரிகள் அமைப்பு ஒரே டைப்ரைட்டரில் உருவானது சொன்னது. நிமிர்ந்து உட்கார்ந்தான் பிரசன்னா. சரி, இதில் நாங்கள் எங்கே வர்றோம்? அது எனக்கு தெரியல. என் பிள்ளைய என்கிட்ட நீங்கள் ஒப்படைக்கணும். அதுக்காக எவ்வளோ செலவானாலும் நான் அதை தர்றேன். அது எப்படிம்மா? 2 பேருமே லெட்டர் எழுதி வச்சுட்டு நேற்று போயிருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. சட்டப்படி மேஜர், தடுக்க யாருக்குமே உரிமை இல்லையே. நான் சில வார்த்தைகள் சொல்லணும். என்ன? முந்தா நாள் சாயங்காலம் 5:30 மணிக்கு டிஃபன் தரும்போது கனகராஜ் கிட்ட நான் பேசின பேச்சு இது. ஏமா டல்லாக இருக்க? வயசாகலை, ஒரு பக்கம் அக்கடான படுத்து கிடக்க முடியுதா இந்த வீட்டில்? மாற்றி மாற்றி நீயும் உங்கள் அப்பாவும் 1000 வேலைகள் சொன்னால் எல்லாத்துக்கும் ஆள் போட்டுடலாமா? சமையலுக்கு நாளைக்கே, மற்ற வீட்டு நிர்வாகங்கள் அதுவும் நாளைக்கே. எனக்கு ஒரு பேரனை பெற்றுத்தர அதுவும் நான். என்னம்மா சொல்கிற நீ? கனகு, நான் பார்க்கட்டுமா? இல்லை நீ பார்த்து வச்சுருந்தாலும் சொல்லு. அப்பா கிட்ட சொல்லி அவளையே இந்த வீட்டுக்கு கொண்டு வரலாம். சிரித்தான் கனகராஜ். அப்படி எதுவும் இருந்தா உனக்கு என்னம்மா பயம்? தேங்காய் உடைச்ச மாதிரி நடு வீட்டில் வச்சு உறக்க சொல்ல மாட்டேன். இன்னும் 2 வருஷம் போன பின்னால் யோசனை பண்ணலாம். அவ்வளோ உறுதியாக சொன்ன பிள்ளை திடீர்னு ஒரு பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடுவானா? நான் நம்பலை. லதாவின் முகத்தை ஒரு நொடி பார்த்த பிரசன்னா, ஆதாரமாக லெட்டர் இருக்கேம்மா. நீங்கள்லாம் படித்த பிள்ளைங்க, நான் படிக்காத பண்ணாட. ஆனாலும் ஒன்று சொல்லுவேன். தகவல் சொல்கிற கடுதாசியில் கையெழுத்து கூடவா போட மறப்பான் கனகு? சிகரெட்டை ஆஸ்ட்ரேயில் இட்டு நசுக்கி விட்டு ஆர்வத்தோடு கவனித்தான் பிரசன்னா. என்ன சொல்ல வர்றீங்க? என் பிள்ளை ஒரு பொண்ணோட கண்டிப்பாக போகலை. இது அவன் அனுப்பின தகவலும் இல்லை. ஓடி போகிற அளவுக்கு என் கனகு கோலை இல்லை. இனிமே உங்கள் சாமர்த்தியம். பிரசன்னா புருவத்தை உயர்த்தினான். சில இடங்களில் தாய்மைதான் எத்தனை நிச்சயமாக நிச்சலனமாக இயங்குகிறது. இந்த அம்மாவை நம்பி கைகளை பிடித்து கொண்டு நடந்தாலே நிஜத்தை தரிசித்து விடலாம் என்று தோன்றுகிறது. சரி, கனகராஜ் எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு போனார்? நேற்று மத்தியானம் 3 மணிக்கு. ப்ரெஸ்ஸில் ராத்திரி வேலை இருக்குது, அப்பா வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போனான். ஆனால் அப்படி சொல்லவே இல்லை. கனகு வரவே இல்லைன்னு அப்பா சொல்கிறாரு. ஆனால் 2 பேருமா பொய் சொல்ல மாட்டாங்க. அது எப்படிம்மா? 2ல் 1 நிச்சயமாக பொய்யாத்தான் இருக்கணும். சரி, நாங்கள் புறப்படுறோம். கூடிய சீக்கிரம் உங்கள் பிள்ளை உங்ககிட்ட இருப்பார். ஜோசியமா பாஸ்? லதா கிசுகிசுத்தால் வெளியில் வந்ததும். நான் சொன்னது சரியா பாஸ்? நிறைய குழப்பம் இருக்குது இதில். நம்ம கையில் 3 கேஸ் இருக்குது. இப்போ சௌத்ரியை காணலை, ரேஷ்மா புகார் வச்சு செஞ்சுருக்கா. ஸ்லோவை காணலை, டைப் செய்யப்பட்ட கடிதம். கனகராஜ் அதே ஸ்லோ வகை. இப்போ கனகராஜ் ஒரு பொண்ணோட ஓடலை, அந்த கடிதமும் அவனால் அனுப்பப்படலைன்னு நினைக்கப்படுதோ அந்த நிமிஷமே கனகராஜ் விஷயம் தனியாகுது. ஸ்லோ விஷயமும் தனியாக வருது. அவளும் ஓடி போகலை, அந்த லெட்டரும் போகலை. கனகராஜ் ஸ்லோ 2 பேரும் ஏதோ ஒரு வகையில் இணைக்கப்பட்டிருக்காங்க. 2 பேருக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் சந்திப்பு நிகழ்ந்திருக்கு. ஏதோ ஒரு குற்றம் நிகழ்ந்திருக்கு. கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு 2 பேரையும் லிங்க் பண்ணி விட்டது யாருன்னு தெரியல. அது மட்டும் இல்லை பாஸ், காதலர்களாக ஓடி போய் கல்யாணம் செஞ்சுக்கிற ஜோடிக்கு இங்கே யாரும் மரியாதை தர்றதில்ல. அந்த அத்தியாயத்தை மூடி வச்சுருக்காங்க. சொசைட்டியில் பெற்றவங்களை தவிர மற்றவங்க இவங்களை மறக்க தொடங்கிடுவாங்க. நம்ம
எக்ஸுக்கு தேவை அதுதானே. ப்ரெஸ்ஸில் வேலை இருக்கிறதா பொய் சொல்லிட்டு கனகராஜ் எங்கே போயிருக்கான்? அது எங்கன்னு தெரியல. சரி, சௌத்ரி கேஸு அது வேற. ரேஸ்மாவோட ஃபேனாஸ் ஃபேனா ஸ்நேகிதி ஸ்லோ. தற்செயலாக ரேஸ்மா ஸ்லோவை தேடி வந்திருக்கா. இது ஒரு கோ இன்சிடென்ஸ் தான், ஆனால் சம்மந்தம் இல்லை. ஒன்று இடிக்குதே, கவனிச்சிங்களா? என்ன? சௌத்ரி புறப்படும் போது ரேஸ்மா கிட்ட சொன்னது, நல்ல ப்ரெஸ்ஸாக பார்த்து விசிட்டிங் கார்டு அடிக்க கொடுக்கணும். இங்கேயும் மறுபடியும் ப்ரெஸ். சௌத்ரி கிளம்புனது காலையில் 11 மணி, ஸ்லோ மத்தியானம் 2 மணி, கனகராஜ் 3 மணி. சுமார் ஒரு 4 மணி நேர வித்தியாசத்தில் 3 பேரும் வெளியே வந்திருக்காங்க, காணாமல் போயிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தில் 3க்கும் நடுவில் ஒரு இணைப்பு தெரியலை. தெளிவான ஒரு அனாலிசிஸ். சில சமயங்களில் லதா பார்க்குற கோணம் கேஸையே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடுது. உன்னை உடனடியாக பாராட்டணும்னு தோணுது. பாராட்டுங்களேன். இது ரோடு, 4 பேர் பார்ப்பாங்களே. பரவாயில்லையா? பார்க்கட்டுமே, அதனால என்ன? உனக்கு சம்மதமானா எனக்கு ஆட்சேபணம் இல்லை. கிட்ட வாயேன். அதான பார்த்தேன். வேதாளம் ஒழுங்காக இருக்கேன்னு நினச்சேன். புத்தியை காட்ட தொடங்கியாச்சு. சி, வாங்க பாஸ். நீ என்ன செய்கிற? கெனடி புக் ஹவுஸ் போய் புத்தகம் கிடைக்குமான்னு பாரு. நம்ம லாயர் மனோஜுக்கு ஃபோன் போட்டு புத்தகம் ரெடியான்னு கேளு. என்ன புத்தகம் பாஸ்? பல்கிவாலா, ராஜ்கபூர் கேஸ், விஆர் கிருஷ்ணய்யர் ஜட்ஜ்மெண்ட், இது மாதிரி சில முக்கிய டிசிஷன்களை எடுத்து வைக்க சொன்னேன். இந்தியன் ஃபீனல் கோட் எந்த செஷனில் வருதுன்னு பார்க்கணும். லதா பெருமூச்சு விட்டார். ஏய், சூடைத்தாத. ஏன் பாஸ் இவ்வளோ ஹெவியாக படிக்கிறீங்க? மேலோட்டமாக போனால் ரொம்ப நாளைக்கு தாங்காது. டெக்னிக்கல் நாலேஜ் வேண்டாமா? க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் இறங்கும்போது சட்ட பின்னணி இருந்தால் இருட்டில் டார்ச்சோடு நடக்கிற மாதிரி. அடித்தளத்தில் எத்தனை நாளைக்கு வண்டி ஓடும்? ஒரு நாள் கவிழ்ந்துராது. சரி, நீங்கள் எந்த பக்கம்? சுந்தரமூர்த்தியோட ப்ரெஸ்ஸுக்கு போய் ஒரு நட பார்த்துட்டு அவரையும் கொஞ்சம் கிளறிட்டு வரலாமேன்னு தான். நீ புறப்படு. யமகா சிந்தாரிகிப்பேட்டையை விரும்பிய சமயம் பங்களாவின் பின்புலம் இருந்து நழுவிய அவன் அவசரமாக சாலையை கடந்து பப்ளிக் டெலிஃபோனை பூத்தை அணுகினான். யாரோ ஒருவர் பேசிக்கொண்டிருக்க பொறுமை இழந்து நகம் கடித்தான். ரிசீவர் கையில் கிடைத்ததும், ஹலோ பிரசன்னா, உள்ளே நுழைஞ்சிட்டான். ஆமாம், பரவ அங்கே தான் வருது. தகுந்த மரியாதைகளை கொடுத்து அனுப்பு. வச்சிடட்டுமா? பிரசன்னா எழும்பூர் ரயில் நிலையத்தை தழுவி கொண்டே போய் திரும்பி பாலத்தை கடந்து சிந்தாகரிப்பேட்டைக்குள் நுழைந்து கொண்டிருந்தான். பகுதி 8. பாபு மயக்கம் தெளிந்து கண் விழித்தான். தலையின் பின்புறம் பாரமாக இருக்க எரிச்சலின் உச்சியில் இருந்த கண்களை மறுபடியும் மூடிக்கொண்டான். எங்கே இருக்கோம்? என்ன நடந்தது? நினைவுகளை ஒருமுறை சேகரித்து மனத்திரையில் ஊடவிட்டு பார்த்தான். கடைசியா அலமாரி கதவை திறந்ததும் மார் கிழிந்த தலையில்லாத முண்டு அவன் மேலே சரிந்த. ஓ கோரோ! பயத்தில் உடம்பு ஒருமுறை உதறிக்கொள்ள கண்களை இறுக மூடிக்கொண்டான். அது அவன் மேல் சாயும் நேரம் தெளிவாக அவனால் பார்க்க முடிந்தது. நிர்வாணமாக அந்த உடல் ஒரு ஆணுக்கு சொந்தம். தலை எங்கே என்று தெரியவில்லை. அதன் பிறகு என்ன நடந்தது? நான் அதே இடத்துல தானே இருக்கேன். அப்படின்னா அந்த மார்கிளி மனிதன்? மறுபடியும் கண்களை விழித்து இறந்து உட்கார கைகளை அசைத்த போது அசையவில்லை. ஏ ஏ கைகள் இரண்டும் இதிலோ சிக்கி கொண்டிருந்தது. என்ன அது? அப்படியே மல்லாந்த நிலையிலேயே பார்வையை பக்கவாட்டில் செலுத்த துல்லியமாக அதிர்ந்தான். தரையோடு இணைக்கப்பட்ட இரும்பு சங்கிலிகளில் சங்கிலி இணைத்து அதன் மறுமுனை கைகளில் பூட்டப்பட்டிருந்தது. குட்டை சங்கிலி, அங்குலம் அசைய இயலாது. கால்களுமா? ஆமாம், கால்களும்தான். கை கால்கள் பரப்பி வைக்கப்பட்ட நிலையில் 4 முனைகளிலும் தடுத்த இரும்பு சங்கிலி. தரை மரத்தரை. கழுத்தை மட்டும் உயர்த்த முடிந்தது. ஏறத்தாழ அந்த அறை காலியாகவே இருந்தது. ஏராளமான குப்பைகள், பறவைகளின் சிறகுகள், சிலந்திக்கூடு என்று பாலடைந்து கிடந்தது. அதே வீட்டில் ஏதோ ஒரு அறை. ஏன் என்னை அடைச்சி வச்சிருக்காங்க? நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததே தப்பு. இப்போ ஒரு கைதி போல என்னை என்ன செய்ய போகிறாங்க? என்ன தப்ப முடியுமா? இவ்வளவு இரும்பு பிணைப்புகளையும் மீறி என்ன செய்ய முடியும்? மறுபடியும் கண்களை மூடி படுத்து கொண்டான். 10வது நிமிடம் எங்கோ கதவு திறப்பது போல ஒரு சத்தம் கேட்டது. எங்கே என்று சரியாக கழுத்தை எக்கினால் பார்க்க முடியும். மயக்கம் போல கிடப்பது என்ற முடிவோடு கண்களை மூடியபடியே கிடந்தான். இவனையும் இதே மாதிரி பிக்ஸ் பண்ணிடலாமா? மறு நிமிடம் மரத்தின் உராய்வும் சங்கலையின் உரசலும் தொடர 5வது நிமிடம் அத்தனையும் நின்றது. சரி, எப்போ ரிலீஸ்? இதுங்களையும் அதை விட முக்கியமான வேலை இருக்குன்னு தலைவர் சொன்னார். பார்சல் வேலை முடிஞ்சால் பசங்களை சொர்க்கத்துக்கு டிக்கெட் எடுத்து அனுப்பிடலாம். காலடி தேய்ந்து கதவுகள் திறந்து மறுபடியும் பூட்டின் கிளக் பிளக் ஒளி மறைந்தது. கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்து கண் விழித்தான் பாபு. தலையை உயர்த்தி பார்த்தான். அறையின் இன்னொரு மூலையில் அந்த இளைஞனை அதே போல இணைத்திருந்தார்கள். அவன் மயக்கத்தில் இருந்தான்.
இவன் விழித்த பிறகு பேசினா ஏதாவது விவரம் தெரியலாம் என தற்செயலாவா இவனும் சிக்கியிருப்பான். வாய்ப்பே இல்லை. பொறுமையாக காத்திருந்தான் பாபு. இங்கே ஏதோ ஒரு நிலத்தடி அநியாயம் நடக்குது. எங்க 2 பேரையும் தீர்த்துக்கட்ட முடிவு செஞ்சுட்டாங்க. பல நிமிடங்கள் விழுங்கிவிட்டு அந்த இளைஞனிடம் ஒரு முடங்கல் தென்பட்டது. பாபு உஷாரானான். காத்திருந்தான். அந்த வாலிபன் விழித்து கொண்டு விட்டான். சூழ்நிலை புரிந்து அதிர்ந்து பின் பாபுவை பார்த்து தலை உயர்த்தினான். நீங்க யாரு? தன்னை சுருக்கமாக அறிமுகப்படுத்தி கொண்டான் பாபு. தான் சிக்கிக்கொண்ட கதையை சின்ன குரலில் சொல்லி முடித்தான். எதற்காக என்று தெரியவில்லை என்றான். எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும். என்ன சொல்றீங்க? ஒரு தேச துரோகம் நடக்க தொடங்கியிருக்கு. அதோட தலைமைச் செயலகம் இதுதான். அதோட தலைவனையும் எனக்கு தெரியும். எப்படியாவது தப்பிச்சு இதை தடுக்கணும் மிஸ்டர் பாபு. உங்க பேரு? என் பேரை சொல்ல அவன் உதடுகளை அசைத்த சமயம் ஸ்பீக்கர் வழி சத்தம் போல கரகரப்பாக ஒரு ஒளியும் அதைத் தொடர்ந்து வார்த்தைகளும் வெளிப்பட்டன. அந்த அறையில் மறைமுகமாக இணைக்கப்பட்ட ஒளிபெருக்கி மூலம், தம்பிகளா, தேச துரோகத்தை தடுக்க போறீங்களா? வெரி குட். நீங்க விடுற சுவாசம் கூட இங்க பதிவாகுது. எங்களுக்கு தெரியாம எப்படி எப்படி தப்பிச்சு தடுக்க போறீங்க? தேச துரோகிகளை கண்டுபிடிச்சு சேவை செஞ்சா அரசாங்கம் பரிசு கூட தருமாமே. அப்படியா? எங்க அரசாங்கத்துல உங்களுக்கு பரிசு தர வேண்டாமா? தம்பி பாபு, கொஞ்சம் முன்னால மார்க்கிழிஞ்ச மனுஷன் ஒருத்தனை பார்த்துருப்பியே, ஞாபகம் வருதா? அவனும் பாவம் உங்களை மாதிரி எக்குத்தப்பா இங்க வந்து மாட்டிக்கிட்டான். சிரஞ்சீவியா இருன்னு சிரத்தை சீவிட்டோம். நீ அனுமார கும்பிடுவியா பாபு? அவரை அவார்டு தர ஆளை அனுப்பி வைக்கிறேன். 2 பேரும் கலவரத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள சற்று நேரத்தில் கதவு திறந்து முன்னால் வந்த அந்த இருவரும் உள்ளே நுழைந்தார்கள். கையில் மழு போன்ற கூர்மையான பளபளப்பான கனமான ஆயுதம் தாங்கி நிதானமாக நடந்து வந்தார்கள். யாருக்கு முதல் மரியாதை? எல்லாம் தெரிஞ்ச புது பயலுக்கு தான். துரோகத்தை கண்டுபிடிச்ச தேசபக்தன் இவன்தானே? நடந்து இருவரும் புதியவனை நெருங்கி அவனது உடைகளை உரிக்கத் தொடங்கினார்கள். தாறுமாறாக கிழித்து அவனை சடுதியில் நிர்வாணமாக்கிவிட்டு, முதல்ல தலையை வெட்டலாமா இல்லை மாற பிளக்கலாமா? பாவுக்கு ஏறத்தாழ உயிரே போய்விட்டது. கண்முன் குரூரமான ஒரு கொலையா? ஒருவன் மழுவை ஓங்கிய நிமிடம் அறையின் மூலையில் சிவப்பு விளக்கு எரிய அபாய சங்கு போல ஒலிக்கத் தொடங்கியது. அந்த இருவரும் ஆயுதத்தை போட்டுவிட்டு தலை தெறிக்க ஓடத் தொடங்கினார்கள். பகுதி 9. சாமி நாயக்கன் தெரு. வெறும் சாமி தெருவாக பலகையில் தன்னை அறிவித்து கொண்டிருக்க, பிரசன்னா வேகத்தை குறைத்து இரு பக்கமும் பார்த்தபடி மெல்ல செலுத்த தொடங்கினான். பல கட்டிடங்கள் கொஞ்சம் பழைய பாணியிலேயே இருந்தன. இவன் தேடிய எண் வலப்பக்கம் கிடைத்தது. கிளப் அசோசியேட்ஸ் என்ற பெயர் பலகையில் சாயம் கலங்கி மங்கள் தெரிந்தது. பலகையின் அடியில் ப்ரூஃப் சுந்தரமூர்த்தி என்றிருந்தது. வண்டியை நிறுத்தி பூட்டிவிட்டு ஹெல்மெட்டை கையில் எடுத்தபடி படியேறினான். கஜக் கச் கஜக் என்று மெஷின் சாய்ந்து சாய்ந்து காகிதங்களை விழுங்கிக் கொண்டிருந்தது. மரப்பலகைகள் சாய்மானத்தில் கடத்தப்பட்டு அதனுள் சதுர குழிகளில் எழுத்துக்கள், அச்சுமை, காகிதங்கள் என்று அச்சகத்துக்கான சகல கல்யாண குணங்களோடு இயங்கிக் கொண்டிருக்க நீண்ட அந்த ட்ரேலியை கடந்து நடந்தான். ஒரு பக்கம் அமோனியா நடி, மறுபக்கம் ஜெராக்ஸ் காப்பிகளை இம்போர்ட் எந்திரம் பாந்து எடுக்க ஆஃபீஸ் என்ற எழுத்துக்களை கவனித்து நின்றான். உள்ளே நுழைந்தான். ஸ்டெனோ தன் இருக்கையில் உட்கார்ந்து டிக்டேஷன் எடுக்க, மேஜை விளிம்பில் வெகு சுவாதீனமாக அவளது இளமை சரிவுகளை ரசித்து கொண்டே வியூட் அவுட் லெட்டர் டேட்டட் என்றான் அந்த கிருதா இளைஞன். பிரசன்னாவை பார்த்ததும் சட்டென இழந்து, யார் வேணும்? மிஸ்டர் சுந்தரமூர்த்தியை பார்க்கணும். கார்டு இருக்கா? பிரசன்னாவின் கார்டை கவனித்து ஒரு நொடி மிரண்ட அவன் அவசரமாக உள்ளே போனான். உடனே வெளிப்பட்டு ப்ளீஸ் என்றான். பிரசன்னாவின் பார்வையில் ஸ்டெனோவின் மேஜை டிராயரில் இருந்த அந்த வஸ்து சட்டென விழுந்தது. நிதானமாக உள்ளே நுழைந்தான். பரஸ்பர வணக்கங்கள், சம்பிரதாய சிரிப்புகள் எல்லாம் முடிந்து பிரசன்னா உட்கார்ந்ததும், சொல்லுங்க மிஸ்டர் பிரசன்னா. அவர் முகத்தை கூர்மையான தன் பார்வையாலே தடவிய பிரசன்னா, உங்கள் மிஸ்ஸஸ் இப்போ என் கிளைண்ட். எதுக்கு சொன்னான். நோ, இது எனக்கு பிடிக்கல. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். இது நீங்கள் வாபஸ் வாங்கிக்கலாம். ஓடிப்போன பிள்ளையை தேடி போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஒரு திருத்தம் மிஸ்டர் சுந்தரமூர்த்தி. உங்கள் கனகராஜ் ஓடிப்போனதா உங்கள் மனைவி நினைக்கல. தென் வாட்? அவர் குரலில் இருந்தது அதிர்ச்சியா எரிச்சலா என்று தெரியவில்லை. அடித்து சொல்கிறாங்க தன்னோட பிள்ளை ஓடி போயிருக்க முடியாதுன்னு. லெட்டர் இருக்கே, ஆனால் அதில் கையெழுத்து இல்லையேன்னு கேட்குறாங்க. ஓடுற பேடி பயலுக்கு கையெழுத்து போடுற தைரியம் இல்லையோ என்னவோ. கையெழுத்து போடவே பயப்படுற கனகராஜ் அந்த லெட்டரை உங்கள் ஆஃபீஸ் மிஷினில் வச்சு டைப் பண்ணுவாரா? வாட் நான்சென்ஸ். இப்போ தான் கவனித்தேன்.
உங்கள் ஸ்டெனோ உபயோகப்படுத்துகிற தமிழ் டைப்ரைட்டரை இதில் வேடிக்கை என்னென்னா தமிழ் மிஷினை வச்சுட்டு ஆங்கிலத்தில் நோட்ஸ் எடுக்கிற அழகு தான் அபாரம். யார் அந்த கிருதா? உங்கள் ஆஃபீஸ் மேனேஜரா? முயற்சி பண்ணினா சத்யராஜுக்கு போட்டியாக வரலாம். மிஸ்டர் பிரசன்னா, எனக்கு வேலைகள் நிறைய இருக்குது. புரியுது, என்னை போக சொல்கிறீங்க. தட்ஸ் ரைட். பட் நான் நுழைஞ்சிட்டா கடைசி வரைக்கும் பார்த்துட்டு தான் போவேன். காணாமல் போனது ஒருத்தர், ஐ மீன் கனகராஜ் மட்டும் இல்லை, 3 பேர். இறுகிற முகத்தோடு பிரசன்னாவை பார்த்த சுந்தரமூர்த்தி, ரிலாக்ஸ் பிரசன்னா, உங்கள் நோக்கம் புரியலை எனக்கு. காணாமல் போனாங்கங்கிற வார்த்தை இங்கே எதுக்குன்னு தெரியல. காதலிச்சுட்டு ஓடி போனது 2 பேர். ஒருவேளை 2 பேரும் அவசரப்பட்டு 3வது நபர் அந்த பொண்ணோட வயிற்றில் இருக்கோ? நீங்கள் சொல்கிற 3வது அதுதானா? இதை நான் எப்படி எடுத்துக்கிறது மிஸ்டர் சுந்தரமூர்த்தி? புத்திசாலித்தனமாவா இல்லை ஜோக்காவா? இட்ஸ் யுவர் சாய்ஸ். வெல் பிரசன்னா, ஓடிப்போன பிள்ளையை நினச்சி நானும் அழத்தான் செய்கிறேன். அது ராத்திரியில். அப்போ தான் நான் தகப்பன்கிற நினைப்பே எனக்கு வருது. மற்ற நேரங்களில் நான் ஒரு பிஸ்னஸ் மேன். விசிட்டிங் கார்டு அடித்து தர முடியுமா? தாராளமாக. மாடல் இருக்கா? தர்றேன். கார்டு ஒன்றை எடுத்து தந்தான். எத்தனை? 1000 போதும். இப்போதைக்கு அட்வான்ஸ். கேஸ் கவுண்டரில் கட்டிடுங்க. நான் வரேன் மிஸ்டர் சுந்தரமூர்த்தி. ஈஸி பிரசன்னா. என் மனைவியோட வார்த்தைகளை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அவசியம்னு பட்டா நானே உங்களை தேடி வருவேன். தேங்க்யூ. வெளியே வந்தான். கிருதா இவனை பார்த்தான். 1000 கார்டுகள் ஆர்டர் கொடுத்தாச்சு. அட்வான்ஸ் எங்கே கட்டணும்? இடத்தை காட்டிவிட்டு கூடவே வந்தான் கிருதா. தொகையை உள்ளே இருந்த கேசியர் சொன்னதும் பிரசன்னா ஜிப்பா பாக்கெட்டுக்குள் கைவிட்டு எடுத்தான். 500 ரூபாய் நோட்டா இருக்கே, சில்லற இருக்கா? கொடுங்க. மீதியை பிரசன்னா பெற்றுக்கொண்டதும், சார் 20 ரூபாய் கீழே விழுந்திருக்கு. கிருதாவின் குரல். பிரசன்னா பார்த்தான். விழுந்திருந்தது. தான் தவறவிடவில்லையே. கீழே எப்படி 20 ரூபாய் தாள் வந்தது? குனிந்தான் பிரசன்னா. காதோரம் சன்னமான குரல். நிதானமாக நிமிர்ந்து நேரா உள்பக்கமாக நட. ஜாலத்தை காட்ட ஆசைப்பட்டா ஓலந்தான் அப்புறம் மரண ஓலம். தன் விழாவில் இடிக்கும் விஷ் தயாரிப்பை உணர்ந்து அதன்படி செயல்படத் தொடங்கினான் பிரசன்னா. ஆஃபீஸ் நிச்சலனமாக இயங்கிக் கொண்டிருக்க வெகு இயல்பாக நடக்கத் தொடங்கினான் உள்நோக்கி. அது ஒரு பழைய கால கல்யாண சத்திரமோ என்று தோன்றியது. யானைக்கு கட்டும் கோமணம் இருந்தால் என்ன அகல நீளமோ அந்த அளவு நீண்டது அந்த ட்ரேலி. லெஃப்ட். இடப்பக்க காரிடர் உசிலைமணி ஓமக்குச்சியானது போல சட்டென இழைத்து நின்றது. பாதையின் முடிவில் மூடிய கதவு தென்பட அதை நெருங்கும் நிமிடத்தில் மாடு முட்டியது போல அதிவேகமான உந்துதல் முதுகில் கிடைக்க தாவி மடக்கி கதவை பிளந்து கொண்டு குப்புற அடித்து விழுந்தான் பிரசன்னா. படக். கதவு வெளியே பூட்டிக் கொள்ளும் சத்தம். எழுந்து உட்கார்ந்தான் பிரசன்னா. 8க்கு 8 என்ற சைஸில் சற்று இறுக்கமான அறை. அந்த கதவு தவிர ஒரு ஜன்னல் கூட இல்லை. உச்சத்தில் ஒரு வெண்டிலேட்டர் மட்டும். அதுவும் கான்கிரீட் ஓட்டைகளால் ஆனது. காற்றுக்கு அது ஒன்றுதான் வழி. மற்றபடி இறுக்கமான சுவர்கள். மொசைக் தரை. மூலையில் ஒரு ஸ்டூல். அதன் மேல் தண்ணீர் இல்லாமல் விரிசல் விழுந்த ஒரு மண் கூஜா. வேறு எதுவுமே துப்புரவாக இல்லை. ஸ்டூலை போட்டு ஏறினால் கூட வெண்டிலேட்டர் உயரம் எட்டாது. வெளியுலகம் காண்பது அசாத்தியம். வர்ற அவசரத்தில் மைக்ரோஃபோனை மற்ற டூல்களோடு எடுத்துகிட்டு வர மறந்தது மடத்தணும். தகவல் தொடர்பு பூஜ்ஜியம். உடைகளை தவிர பர்ஸ், ரூபா நோட்டு, சில்லறை தவிர ஸ்டூல்லையும் உடஞ்ச மண் கூஜாவும் தான். இதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? என்ன நோக்கம்? என்னை அடைச்சி வைக்க? வெகு நேரமாகி விட்டால் லதா தேடிட்டு வருவாளா? லதாவுக்கு இடம் தெரியும். அதுவரை என்னை விட்டு வைப்பாங்களா இங்கே இருக்கவங்க? பிடிபடலை. ஸ்டெனோராவில் பார்த்த அந்த சங்கதி தான் பிரசன்னாவை பெரிதும் முறுத்தியது. வெளியே செய்தி அனுப்பலாம்னா என்ன மார்க்கம்? அந்த வெண்டிலேட்டர் ஓட்டை அவனை உறுத்தியது. யோசிக்கத் தொடங்கினான். சட்டென அது தொடங்க தோன்ற பர்ஸை எடுத்து திறந்தான். 100 ரூபாய் தாள் ஒன்றை உருவி அதன் வெளுத்த பகுதியில் சின்ன பால்பாயின் பேனாவால் சிக்கிவிட்டேன். உடனே வா. நுணுக்கி எழுதியவன் அதன் கீழே 21B சுப்பிரமணிய சுவாமி கோயில் தெரு, சைதாப்பேட்டை. இதை காண்பிக்கவும். பேனாவை மூடி உள்ளே வைத்தான். விசிட்டிங் கார்டு தீர்ந்தது கூட தெரியாம என்ன செய்யறாளதா? எடுத்து வைக்கக்கூடாதா? பானையை எடுத்து தரையில் மோத அது சிதறியதும் 4 துண்டுகளாக. அதில் சின்னதாக ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை வசதிக்கு தக்கபடி மறுபடியும் உடைத்து கொண்டு நிலத்தில் தேய்த்து கூர்மையாக்கினான். எதிர்பார்த்த அளவு அது தயாரானதும் ரூபாய் நோட்டின் மேல் அதை வைத்து இறுக்கமாக ஒரு பொட்டலம் போல மடித்தான். ஷூவின் ஒரு பக்கத்தில் லேசை உருவி எடுத்து பல்லால் கடித்து கால்வாசி பகுதியை அறுத்தான். மீதியை ஷூவில் ஒரு விதம் சமாளித்து கட்டிவிட்டு இந்த கயிறை பொட்டலத்தோடு நெருக்கமாக பிணைத்து தயார் செய்து கொண்டான். கான்கிரீட் ஓட்டை ஒற்றை குழி வைத்து சரியான தூரத்தில் தன்னை அமைத்து கொண்டு ஒரு கண்மூடி வேகத்தை கணித்த நிமிடம் வெளியே காலடி யோசை கேட்டது. சரக்கென வீச
அது எங்கும் மோதாமல் வெளியேறிய நிமிடம் கதவு திறந்தது. கிருதா உள்ளே வந்தது. என்ன பிரதர், எப்படி இருக்கீங்க? பிரசன்னா மெல்ல சிரித்தான். தோளை குலுக்கி அலட்சியமாக கையை விரித்தான். நைட்ரிக் ஆசிட் பற்றி தெரியுமா பிரசன்னா? ம், நான் ரசாயன பட்டதாரி தான். வேகமாக அது முகத்தில் பட்டா முகம் முழுக்க வெந்து கருக சுமார் எத்தனை நிமிஷம் பிடிக்கும்? பிரசன்னா மெல்ல பின்பக்கமாக காலை மடித்துக்கொண்டு அது வீசுகிற வேகத்தை பொறுத்தது. வாக்கியத்தை முடிக்கும் முன்னால் கிருதாவின் கை ஒரு மின்னல் வீச்சாக செயல்பட சின்ன சீசா ஒன்று சரேல் என விடுபட்டு புயல் வேகத்தில் பிரசன்னாவின் முகத்தை குறிவைத்து பயணம் செய்ய மடித்த கால்களோடு அப்படியே சரிந்து மண்டியிட சீசா சலீரென சுவரில் பட்டு அமிலம் புகை பரப்பிய நொடியில் அடுத்த சீசா வந்துவிட்டது. பிரசன்னா இதை எதிர்பார்க்கவில்லைதான். மண்டியிட்டவன் தரையோடு கவிழ்ந்து படுத்து ஒரு மீன் போல வழுக்க அந்த அமிலமும் தோல்வியடைந்து மொசக்கின் மேல் கோபம் கொண்டு விஸ்ஸிங் என்று அலற மூன்றாவது சீசா தரைக்கு மேல் 3 அங்குல உயரத்தில் ஒரு விதம் மிதந்தபடி ராட்சச வேகத்தில் நேர்கோட்டில் வர அப்படியே டால்ஃபின் போல கால்களை முதுகுக்கு பக்கமாக மடித்து ரிவர்ஸில் எழும்பினான் பிரசன்னா. இந்த தாக்குதல் புதிது. அடுத்தடுத்து வரும் அதிரடி தாக்குதல்கள் ஆயுதமல்ல, அமிலம். பரவிவிட்டால் எப்படி தாக்குவது என்று சொல்ல முடியாத அபாயம். கணிக்கக்கூட அவகாசம் இல்லாத வேகம். எழும்பியவன் இருமுறை சுழல 2 சீசாக்கள் உயிர் விட பிரசன்னா சோர்ந்து போனான். அடுத்தது வரவில்லை. ஸ்டாக் தீந்து விட்டதா? 5 அமில சீசாக்கள் கணிசமான புகை மண்டலத்தை பழுப்பு நிறத்தில் உருவாக்கி இருக்க சிதறியிருந்த பானை துண்டுகளை கணித்து அதை நெருங்கினான் பிரசன்னா. அதற்குள் காலடிகள் வெளிப்பக்கம் வேகமாக விலக அகல உடைசலை வேகமாக வீசினான். ஓடியவன் அலறிய நிமிடம் பிரசன்னாவின் கதவை நெருங்கிவிட்டான். பின் மண்டையில் மோதியது. கதவா ஆயுதமா புரியவில்லை. கண்களை இருட்டி கொண்டு வர பிடிமானத்துக்கு கைகள் அலைந்து அப்படியே மல்லாந்தான், மயக்கமானான். பகுதி 10. ரூபாய் நோட்டு தந்த செய்தியை லதா படித்தபோது இரவு மணி 8:30. சொல்லுங்க செல்வா, எப்படி கிடைச்சது உங்களுக்கு? அந்த இலங்கை செல்வா பராசக்தி SSR போல மொச்சைக்கொட்டை பற்கள் முழுவதையும் காண்பத்து என்ற பிள்ளை வெள்ளாட மைதானத்துக்கு பக்கமாக போகையில் இன்றைக்கு காலையில் இதை பார்த்துருக்கான். இடத்தையும் பிள்ளை சொன்னதா செல்வா சொல்ல நன்றி சொல்லி அந்த இலங்கை தமிழரை அனுப்பிய லதா சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள். இன்னும் பாஸ் அந்த இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஆபத்தில் தன்னை சிக்க வச்சுக்காம தப்பிக்கிற தைரியம் உண்டு. நான் இப்போ என்ன செய்யணும்? டெலிஃபோனை அணுகி கமிஷனர் ஆஃபீஸை முயற்சித்தாள். ராம் இருக்காரா? வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு முயற்சி செய்ய ரேவதியின் குரல் வந்தது. மேடம், நான் லதா. என்னம்மா, டிஎஸ்பி இருக்காரா? இரு, கூப்பிடுறேன். வேணாம், அவர் இருக்க சொல்லுங்க, நான் அங்கே வர்றேன் இன்னும் அரை மணி நேரத்தில். உடனே பூட்டிக்கொண்டு படிகளில் இறங்க மனோஜ் ஜாப் டைப்பிங் சென்டர் என்றபடி கட்டு காகிதங்களோடு ஒரு பெண் கெச்சலாக நிற்க மேலே போய் ரைட்டில் திரும்புங்க. சரசரவென கீழே இறங்கி டிவிஎஸ் 50ஐ விடுவித்து உடனே புறப்பட்டாள். சொல்லுமா லதா, நைட்டு டின்னர் இங்கேயே முடிச்சுக்கோயேன். ரேவதி, லதாவுக்கும் சப்பாத்தி ரெடி பண்ணு. லதா நேரத்தை வீணாக்காமல் மலமளவென முழு கதையும் சொல்லத் தொடங்கினாள். சமீபத்திய ரூபாய்த்தாள் தான் செய்தி வரை சொல்லி முடித்தாள். அந்த நோட்டு இருக்கா? காண்பித்தாள். ராம் செய்தியை படித்தார். ரூபாய் நோட்டை திரும்ப திரும்ப பார்த்தார். செய்தி அனுப்ப பிரசன்னாவுக்கு எந்த மெட்டீரியலும் கிடைக்கலையா? விசிட்டிங் கார்டு தீர்ந்து போயிருக்கோம். சரி, பிரசன்னாவோட பர்ஸ் ஒரு பேக்கெட் ஏறி இணைச்சது தானே? ஆமாம், அதில் காகிதம் இருக்கும் இல்லையா? இருக்குது. உன்னை கிழிச்சு மெசேஜ் எழுத வேண்டியது தானே? ஆமாம் சார். இதையே எனக்கு தோணலை. சாதாரண ஒரு செய்திக்கா பாஸு 100 ரூபாத்தால் உபயோகப்படுத்தியிருக்காரு? யோசிக்கணும்லதா. பிரசன்னா முட்டாள் இல்லை. ஒரு காரியம் செஞ்சால் அதில் அர்த்தம் இருக்கும். இடிக்குது சார். பாஸு செய்தி அனுப்புனது ரூபாய் நோட்டில். அது ஒரு நல்ல மனுஷன் கையில் கிடச்சதால எனக்கு வந்து சேர்ந்தது. அதுவே வேற யாராவது உபயோகப்படுத்தினா எப்படி வந்து சேரும்? மேலும் இது பணமானதால் தொலையத்தான வாய்ப்பு அதிகம். ராம் சிகரெட் ஒன்றை பற்ற வைத்து கொண்டு எழுந்து மெல்ல நடக்க தொடங்கினார். 3 பேர் ஒரே நாளில் காணாமல் போயிருக்காங்க. நீ சொல்கிறபடி பார்த்தா ஒன்றுக்கொன்று இணைப்பு வருது. ஒரு பொதுவான தியரி அச்சகம் வருது. அதை குறி வச்சு போன பிரசன்னாவை உள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. பிரசன்னா 100 ரூபாய் நோட்டில் செய்தி அனுப்புகிறாரு. எல்லாத்தையும் ஏதாவது ஒரு நூல் இணைக்குதான்னு பாரு. சப்பாத்தி ரெடி. வாமாலதா. ரேவதி சப்பாத்தி ஸ்பெஷலிஸ்ட். குருமாவை போட்டே என்னை மயக்கிட்டா. பாஸுக்கு எதுவும் ஆபத்து இருக்குமா சார்? லதாவை கூர்மையாக பார்த்தார் ராம். வேடிக்கைமா. பக்கத்தில் இருக்கா பாரு கோவமா. வரும்படி சீண்டிக்கிற 2 பேரும் பிரிஞ்சிருந்தா ஒரு நாள் தாங்கிக்கிறது இல்லையே. பின்ன
உங்களை மாதிரியா எல்லாரையும் மறந்து திருப்பாராய்த்துறையில் 1 மாதம் இருந்தீங்களே, அப்போ என்னையே மறந்துல இருந்தேன். நோ ரேவதி, அதை ஞாபகப்படுத்தாத. கண்களை மூடி ராம் சாய்ந்து கொள்ள லதா எழுந்து கொண்டாள். நான் வரட்டுமா சார்? தனியாக போவியாம்மா? நான் வரணுமா கூட? இல்லை சார், பயம்னு நான் சொன்னால் பாஸ் வாய்க்கு வந்தபடி பேசுவார். வரட்டுமா? சரிம்மா, நாளைக்கே நமக்கு ஏதாவது தகவல் வரலாம். ப்ரெஸ்ஸுக்கு நானே போகிறேன் நாளைக்கு. ரூபாய் நோட்டு என் கையில் இருக்கட்டும். இந்த மைக்ரோஃபோனும் உங்ககிட்ட இருக்கட்டும். பாஸ் மறந்து வச்சுட்டு போனது இன்னொன்று என்கிட்ட இருக்கு. லதா வெளியில் வந்து மொஃபட்டை உதைத்தாள். ராம் மொட்டை மாடியில் சிகரெட் புகைத்து கொண்டே லதா தந்த தகவல்களை வைத்துக்கொண்டு பல கோணங்களில் அலச ஆரம்பித்தார். முரண்பாடாக ஒட்டாமல் நின்றன. ஆனாலும் கண்ணுக்கு தெரியாத ஒரு இணைப்பு அடி நெஞ்சில் உறுத்தியது. நாளைக்கு யார் யாரை பார்த்துன்னு ஒரு பட்டியல் போட்டுக்கொண்டார். நிச்சயமான எல்லை அந்த க்ளோஃபஸர் ஸ்டேட்டஸ் ப்ரெஸ் தான். ப்ரெஸ் மட்டும்தான். சௌத்ரி எங்கே போனாங்கிறது முகமில்லாத உடம்பு போல மொட்டையான தகவல். வெளியே பனி ஆரம்பமாயிருந்தது. ரேவதி வந்தாள். என்னங்க, மார்கழி மாத பனியில் மொட்டை மாடியில் நின்னா உடம்புக்கு சேராது, உள்ளே வாங்க. ராம் உள்ளே நுழைந்து புத்தக செல்ஃபில் பார்வையை போட்டார். ரேவதி, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சம்மந்தமாக ஒரு புத்தகம் வச்சுருந்தேனே, நீல அட்டை, அது எங்க? தோ டீப்பாயில் திரும்பினார். அந்த புத்தகத்தை பிரித்து அவரது 8 வயது பிள்ளை கௌதம், டாடி, கவுண்டர்னா என்ன? டிக்கெட் வாங்குகிற கவுண்டர் தானே? ராம் ஏதோ யோசனையோடு சோஃபாவை நெருங்கி மீதி சிகரெட்டை ஆஸ்ட்ரையில் நசுக்கி விட்டு, ஆமாம், அந்த புத்தகமெல்லாம் அப்பாவோட ஆஃபீஸ் புத்தகம், இப்படி கொண்டாங்க. ஃப்ளிஃப்ட்னா என்ன டாடி? கால் தானே? ஆமாம், ஸ்பெல்லிங் தப்பாக போட்டிருக்கே. கவுண்டர்னா டிக்கெட் வாங்குகிற இடம், ஃபைட்னா கால். டிக்கெட் வாங்குகிற இடத்துல காலா? புரியல டாடி. நீ போய் படுத்து தூங்கு. சொல்லுங்க டாடி, கவுண்டர் ஃபிட்னா டிக்கெட் வாங்குகிற காலா? ரேவதி களீரென சிரிக்க, நீ சொல்லு மம்மி. அப்படின்னா கள்ள நோட்டுன்னு அர்த்தம். ராம் சடாரென நிமிர்ந்தார். நீ இப்போ என்ன சொன்ன ரேவதி? கவுண்டர் ஃபிட்னா கள்ள நோட்டுன்னு சொன்னேன். ஏன் சரிதானே? ராம் விருட்டென்று எழுந்து உள்ளே ஓடினார். தன் டிராயரை திறந்து லதா கொடுத்த அந்த 100 ரூபாய் தாளை எடுத்து மேஜை விளக்கை அமைத்து கொண்டு லென்ஸை எடுத்தார். ரேவதி, 100 ரூபாய் நோட்டு இருக்கா உங்ககிட்ட? கொண்டு வந்தாள் ரேவதி. அட்டை ஒன்று கொண்டா. அதுவும் வர பக்கம் பக்கமாக இரண்டையும் பரப்பி வெகு நெருக்கமாக அமைத்து கொண்டு மேஜை விளக்கை க்ளோஸ்அப்பில் சரித்து லென்ஸை கொண்டு மில்லிமீட்டராக நகர்த்த சில வித்தியாசங்கள் வெகு துல்லியமான அனுமானத்தில் புலப்பட விசிலடித்தார் ராம். கிரேட் பிரசன்னா, அப்போவே நினச்சேன், 100 ரூபாய் தாளில் செய்தி அனுப்புனா காரணம் இருக்கும். நாளைக்கு தப்பான கைகளில் இதை மாட்டி கடைகளில் வளம் வந்தாலும் சந்தேகத்தின் பேரில் மாட்ட நேர்ந்தா விலாசம் உதவும். ஃபென்டாஸ்டிக். உடனே ரிசீவரை உயர்த்தி லதாவின் எண்களை சுழற்ற அங்கு எடுக்க ஆளில்லாமல் மணியடித்து கொண்டே இருந்தது. என்னாச்சு லதாவுக்கு? தூங்கிட்டாளா? லதா தூங்கவில்லை. வீட்டிலும் இல்லை. வேப்பேரி நெடுஞ்சாலையின் ஒரு மோசமான இருட்டு மூலையில் 3 பேரால் மடக்கப்பட்டு மொஃபட் பறிக்கப்பட்டு சிக்கலான ஒரு சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறாள். பகுதி 11. பிரசன்னா கண் விழித்தபோது ஒரே இருட்டாக இருந்தது. மயக்கத்தின் ஊடே நடுநடுவில் எங்கோ போவது போல கனவு வந்தது. கனவா நிஜமா என்று கூட தெரியவில்லை. கண்கள் இருட்டுக்கு பழக அந்த அறை தெளிவாக பார்வைக்கு வந்தது. ஓரத்தில் மர பீரோ சகிதம் முன்பு பாபுவை அடைத்து வைத்த அதே அறை. பிரசன்னா எழுந்து நின்று கவனித்தான். கதவை அணுகி இழுத்து பார்த்தான். பூட்டி இருந்தது. மர பீரோவை திறந்ததும் அப்பட்டமாக அதிர்ந்தான். மார்க்கிழிக்கப்பட்ட தலையில்லாத ஆணின் நிர்வாண உடல். ஒரு நொடி மூர்ச்சி அடைந்தது பிரசன்னாவுக்கு. யார் இது? பீரோவுக்குள்ள ஃபார்மலின் போடப்பட்டு உடல் கெட்ட வாசனைக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்தது. அந்த முண்டத்தை கொண்டு எதையும் யூகிக்க முடியவில்லை. வெளியே காலடி சத்தம் நெருக்கமாக கேட்க சட்டென உஷாராகி அந்த முண்டத்தை சற்று இறுக்கமாக கதவோடு ஈசி தானும் உள்ளே நுழைந்து அலமாரியை சாத்தி கொண்டான். வெளியே கதவு திறக்கப்பட்டது. துப்பறியும் பற்றி தூங்குதா ஜான்? கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்த அந்த இருவரும் அலறிவிட்டார்கள். காணோண்டா அவன. என்ன உளர்ற? நல்ல மயக்கத்தில் எடுத்துட்டு வந்து இங்கே போட்டோம். வேற வழியே கிடையாது. வெளியே போட்டு எப்படிடா தப்பிக்க முடியும்? அவன் செஞ்சாலும் செய்வா. பசீர், உளருதே, லாஜிக்கா பேசு ஜான். ஒரு காத்து கூட வெளியே போக முடியாது நமக்கு தெரியாம. இவன் எப்படி போக முடியும்? குழம்பிய இருவருக்கும் அந்த பீரோ ஏனோ நினைவுக்கு வரவில்லை. அவன் மட்டும் தவற விட்டோம், நம்ம மாறையும் கிழிச்சிருவாரு தலைவர். ஏற்கனவே அந்த பயலை சொல்லப்போன நேரத்தில் சரக்கு வந்தாச்சுன்னு சிக்னல் வந்தது, பாதியில் விட்டுட்டோம். பேசிட்டு நிற்க நேரம் இல்லடா, ஏதாவது செய்யணும். மைக்கின் கரகர ஓசை வர 2 பேரும் அதிர்ந்தார்கள். இடியட்ஸ், உடனே என் ரூமுக்கு வாங்க 2 பேரும். கரகரப்பான குரல் கட்டளையிட அவர்கள் இருவரும் பதட்டத்தில் அறையை பூட்டாமல் வெளியேற
இதை ஓரளவு முன்கூட்டியே கணித்திருந்த பிரசன்னா சரையலென வெளிப்பட்டான். அறைக்கு வெளியே வந்தும் விட்டான். தான் இருப்பது மாடி என்று தெரிந்தது. கீழே பெரிய ஹால் தெரிந்தது. வாசலில் வேன் வந்து நிற்பது தெரிந்தது. 3 பேராக ஒரு பெண்ணை குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு உள்ளே வருவது புலப்பட்டது. அதிர்ந்தான் பிரசன்னா. லதா அல்லது? கூர்மையாக்கி கொண்டான் கண்களை. லதாவே தான். அவளை கொண்டு வந்து சோஃபாவில் கிடத்தினார்கள். ஓ லதா, ஏதோ புரிந்து கொண்டு செயல்பட தொடங்கியிருக்கா. அவர்கள் பேசுவது தெளிவாக கேட்டது. என்ன செய்யலாம் இவளை? நம்ம வழக்கமான ரூமில் கொண்டு போய் போடலாம். தலைவரை கேட்டு தான் முடிவெடுக்கணும். குட்டி அம்சமாக இருக்கா. 2 ரவுண்டு பார்த்த பின்னால் கதையை முடிக்கலாம். தாங்குவாளா? அந்த பொண்ணு மாதிரி ஒரே ரவுண்டில் உசுர விட போறா. இவ இங்கே இருக்கட்டும். தலைவரை போய் பார்த்துட்டு வந்து இவளை எடுத்துகிட்டு போகலாம். அவர்கள் மேலே ஏறி வருவது தெரிந்தது. மறைந்து கொண்டு கவனித்தான் பிரசன்னா. அதே திருப்பத்தில் மறைந்து சுவரின் மூலையில் மாட்டப்பட்டிருந்த மான் கொம்பை திருப்ப சுவரில் பிளவு உண்டாகி அவர்களை வாங்கி கொண்டு சட்டென மூடிக்கொண்டது. உடனே செயல்பட வேண்டும். அங்கிருந்தபடியே உயரத்தை கழித்து அப்படியே டைவடித்தான் பிரசன்னா. செங்குத்தாக மடிந்து கீழே இறங்கி 4-8 நெருங்கி மயங்கி கிடந்த லதாவை அள்ளி தூக்கி கொண்டு பதட்டத்தோடு பார்வையை சுழல விட்டான். வலது பக்கத்தில் நீளமான வராண்டா போல தென்பட அதில் ஓட்டமும் நடையுமாக நகர்ந்தான். எல்லா அறைகளிலும் பூட்டு தொங்க மறைந்து கொள்ள இடம் தென்படவில்லை. வெகு நேரம் கண்ணாமூச்சி விளையாடுவது இயலாத காரியம். என்னை காணலைங்கிறது இந்த நேரம் பரபரப்பை உண்டாக்கியிருக்கும். லதாவும் இல்லைங்கிறது திரும்பி வர்ற தடியர்களுக்கு தெரிஞ்சா இந்த மாளிகை முழுவதும் அங்குலமாக அலசப்படும். அதுக்குள்ளே ஏதாவது ஒரு பூட்டை உடைக்க முடியுமா? உடைச்சு உள்ளே போக முயற்சித்தா? லதாவை கீழே கிடத்தி விட்டு பூட்டை ஆராய்ந்தான். கனமான பூட்டு. லதா மெல்ல நெளிவது தெரிந்தது. பூட்டை விட்டு விட்டு லதாவை உலுக்கினான். விழித்து கொண்டு விட்டாள். பாஸ் நீங்க? உஷ், கத்தாத. ஆபத்து நெருங்கிட்டு இருக்கு. பூட்டை உடைச்சு உள்ளே போக வழியுண்டா? உங்ககிட்ட சிகரெட் லைட்டர் இருக்கா பாஸ்? இருக்கு. என்ன செய்ய போற? தன் ரவிக்கைக்குள் கைவிட்டு ஒரு பொட்டலத்தை எடுத்தால் பிரித்தாள். சிவப்பு பாஸ்பரஸ் பாஸ். ஒரு சின்ன துண்டை எடுத்து நீட்ட பிரசன்னா விசிலடிக்கும் ஆசையை தற்காலிகமாக உத்தி வைத்துவிட்டு பூட்டின் வாயில் பாஸ்பரஸை அடைத்து லைட்டரை உயிர்ப்பித்து தீ நாக்குகளை அதில் காட்ட பட்டாம். பூட்டு சிதறிய சமயம் மாடியில் ஜனித்த அந்த 2 பேர் காதில் குழப்பமாக ஒலித்தது. தாளை விலக்கி பூட்டை அதே இடத்தில் மாட்டிவிட்டு உள்ளே நுழைந்து கதவை உள்பக்கமாக சாத்தி கொண்டார்கள். மை இருட்டு. லதாவின் காதோரம் பேசாத. எல்லா ரூம்லேயும் ஸ்பீக்கர் வித் சென்டர் கண்ட்ரோல் இருக்கு. கண்கள் பழகியதும் சுவரில் சுவிட்ச் தெரிய அழுத்தினான் பிரசன்னா. வெளிச்சம். குளிப்பாட்டிய நேரம். அலற வாய் திறந்து உறைந்தாள் லதா. பிரசன்னா ஆடி போய்விட்டான். தரையில் தலையில்லாத ஒரு பெண்ணின் உடல் தாறுமாறாக கற்பழிக்கப்பட்டு மார்பு பகுதி கிழிந்து சொல்ல முடியாத கோரம். வெளியே காலடி சத்தம் சமீபிக்க சட்டென விளக்குகளை அணைத்தான் பிரசன்னா. காலடி சத்தம் நெருங்கி மறுபடியும் தேய்ந்து மறைய பேசவும் வாயில்லாமல் திகிலுடன் பிரசன்னாவை பார்த்தாள் லதா. மைக் கரகரக்க உஷாரானான் பிரசன்னா. எங்கடா 2 பேரும்? 10 நிமிஷத்துல என் முன்னால் கொண்டு வரலைன்னா ஒரு பயலுக்கும் தலை இருக்காது. இங்கே எல்லாருக்கும் இது நியூஸ். சென்ட்ரல் கண்ட்ரோல் தான். எல்லா அறைகளுக்கும் இந்த அறிவிப்பு போயிருக்கோம். எத்தனை நேரம் தப்ப முடியும்னு தெரியல பிரசன்னாவுக்கு. சைகை செய்து டார்ச் இருக்கிறதா என்று கேட்டான் பிரசன்னா. லதா வைத்திருந்தாள். அதன் உதவியால் அந்த அறையை ஆராயத் தொடங்க சுவரோடு இணைக்கப்பட்டிருந்த ஸ்பீக்கரின் மின் இணைப்பு தெரிந்தது. பேச்சை வெளியிட்டு பேசுவதை பதிவு செய்யும் தாமரை அலுமினிய இரட்டை இணைப்பு முறை டார்ச்சின் பின் பகுதியுள்ள கொக்கியால் அதை கவ்வி வெடுக்கென்று இழுக்க பளிச்சென ஷாக் தந்து இணைப்பு அருந்தது. இனி பேசலாம் லதா. பேசி என்ன லாபம் பாஸ்? எங்கே இருக்கோம்? எதுக்காக வந்தோம்னு ஒன்றுமே புரியல எனக்கு. முதல் நாள் ராம் கிட்ட தகவல் தந்துட்டு தான் வர்ற வழியில் என்னை மடக்கி மயக்க வைத்ததாக சொன்னாள். இது எந்த இடம் பாஸ்? மறுபடியும் வெளியே காலடி யோசை. பேச்சை நிறுத்தினார்கள். அது தேய்ந்ததும் எனக்கு இடம் எதுன்னு தெரியல. ஆனால் விவரங்கள் ஓரளவு பிடிபட்டாச்சு. இந்த 3 பேர் எப்படி மாட்டினாங்கன்னு தெரியல. தலையை துண்டிச்சு மாற கிழிச்சு நான் பார்க்குற 2வது உடல் இது. இவ தான் ஸ்லோவாக இருக்கணும். அது அந்த 2 பேரில் ஒருத்தராக இருக்கணும். 3வது எங்கன்னு தெரியல. சரி, இங்கேயே நின்று என்ன பாஸ் உபயோகம்? இல்லை தான், இறங்கித்தான் ஆகணும். நீ தப்பிச்சு வெளியே போக முடியுமான்னு பாரு. நான் இந்த பசங்க கூட ஒரு ஆட்டம் ஆடி பார்க்குறேன். தன் சண்டை பயிற்சிகளை ஒரு முறை ரிவைஸ் செய்து கொண்டு நிதானமாக வெளியே வந்தான் பிரசன்னா. டேய், இங்கே இருக்காண்டா. அவர்கள் வெளிப்பட்ட அறை திறக்க அவசரமாக உள்ளே பாய்ந்து அதனுள் தாள் போட்டு கொண்டு திரும்ப சங்கிலியால் பிணைக்கப்பட்ட பாபுவும் கனகராஜும். நான் பிரசன்னா. வெளியே கதவு அதிர்ந்தது. நீங்கள் சொல்லுங்கள். உடைச்சிட்டு வரதா இருந்தால் கூட குறைஞ்சபட்சம் 15 நிமிஷம் ஆகும்.
விஷயம் கள்ள நோட்டு தானே? எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? 500 ரூபாய்க்கு சில்லறை வாங்கும்போது 100 ரூபாய் கள்ள நோட்டு தான். அதில் தான் செய்தி அனுப்பினேன். ஸ்டெனோ ஸ்டெனோட்ரால அதுக்கான பிளாங்க்கும் நெகட்டிவும் பார்த்தேன். எப்படி சிக்கினீங்க? இவர் யாரு? விசிட்டிங் கார்டு அடிக்க சௌத்ரியும் ரப்பர் ஸ்டாம்ப் பண்ண ஸ்லோவும் வர 2 பேரையும் கான்ஃபரன்ஸ் காலில் உட்கார வச்சுட்டு உள்ள கள்ளநோட்டு மீட்டிங் நடந்திருக்கு. பிரிண்டிங் அங்கே, பார்சலிங், மற்ற டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எல்லாம். இந்த பாலடைஞ்ச பட்டாபிராம் மாளிகையில் கான்ஃபரன்ஸ் ரூமில் மைக்ரோஃபோன் டேபிள் இணைக்கப்பட்டிருக்கு. தற்செயலாக கைப்பட்டு சௌத்ரி அந்த ஸ்விட்சை இயக்க பேச்சு அத்தனையும் கேட்ட சமயத்தில் தான் நான் உள்ளே நுழைஞ்சேன். சுலோ தன்னை மறந்த ஐயோன்னு அலற, இது மியூச்சுவல் சிஸ்டம், அது அந்த பக்கம் கேட்டாச்சு. 3 பேரையும் வெளியே விட்ட ஆபத்துன்னு மடக்கியாச்சு. பாபு தன் கதையை தொடங்கிய வேளையில் கதவை உடைத்துக்கொண்டு 7-8 பேர்களாக உள்ளே நுழைந்து 3 பேரையும் கவ்விக்கொண்டார்கள். ரகசிய வழியின் மூலம் உள்ளே செலுத்தப்பட சுந்தரமூர்த்தி வாயில் பைப்போடு சிரித்தார். வேட்டி, பட்டை, விபூதி என்ற ப்ரெஸ் மேக்கப் எல்லாம் மாறி வேறு விதமாக இருந்தார். உன்னை பாராட்டணும் பிரசன்னா. இத்தனை காவல் உள்ள மாளிகையிலையும் 1/2 மணி நேரத்துக்கு எல்லாரையும் ஆட்டங்காட்டிட்டு வேற யாருக்கும் வராத சாமர்த்தியம் தலையை ஏன் எடுக்கணும் தெரியுமா? சுத்தப்படுத்தி அழகாக பெயிண்ட் அடித்து உள்ள கள்ள நோட்டுகளை பேக் பண்ணி பூசணிக்காய் மாதிரி லாரியில் அனுப்புவோம். எங்கள் நோட்டு இந்தியா முழுக்க புழங்குற விஷயம் உனக்கு தெரியுமோ? சுலோவை ரேப் பண்ணி மாரை கிழிச்சு தலையை எடுத்தோம். சௌத்திரிய மாரை கிழிச்சோம். தலை சின்னது, உன் தலை பெருசு தான். மூளையை வேணும்னா மியூசியத்துக்கு அனுப்பட்டுமா? உன் செக்ரட்டரி குட்டி தப்பிட்டா. அவள் போய் படம் திரட்டிட்டு வர்றதுக்குள்ளே நீ சொர்க்கத்தில் ஒரு தூக்கம் போட்டிருப்ப. கனகராஜ் காரி துப்பினான். என் பிள்ளையே எனக்கு சத்ரு. வாயை மூடிட்டு இருந்தா இத்தனை சொத்துக்களும் உனக்கு தான். யோகம் இல்லை என்ன பாபு? தற்செயலாக வந்து உள்ளே மாட்டி உயிரை விடணுமா? பார்த்தடி. பிரசன்னா மௌனமாக நின்றான். மோதுவதுங்கிறது இயல்பாத காரியம். ஆட்கள் சூழ்நிலை எதுவுமே சாதகமாக இல்லை. வர்றது வரட்டும் என்று இருப்பது தான் விவேகம். 8:30 மணிக்கே லதா ராம்கிட்ட சொல்லியாச்சு. இன்னுமுமா ராம் பேசாமல் இருப்பார்? நேரத்தை வீணாக்காமல் இந்த நாய்களை சுட்டு தள்ளுங்கடா. அந்த குட்டி வர்றதுக்குள்ளே இடத்த காலி பண்ணணும். நாங்களே வந்துட்டோம் சுந்தரமூர்த்தி. குரலில் அதிர ராம், லதா. சுற்றிலும் ஆயுதம் தாங்கிய போலீஸ். தன் ப்ரெஸ்ஸுக்கு போனதையும் அங்குள்ள ஆளை மிரட்டி இடம் தெரிஞ்சு பட்டாபிராமன் நெருங்குற சமயம் லதா ஓடி வருவதையும் அப்புறம் சொன்னார் ராம். அந்த இடத்தையும் ஆட்களையும் போலீஸ் வளைத்து கொள்ள, பாவம் அந்த சௌத்ரியும் சுலோவும் காரணம் இல்லாமல் உயிரை விடும்படி ஆயிடுச்சு பிரசன்னா. வருத்தத்தோடு சொல்ல, எனக்கும் கூட வருத்தம்தான் பாஸ். நீங்கள் ஒரு ஆளை பல பேரை வாத்தியார் கணக்காக அடித்து ஜெயிச்சாதான் த்ரில்லு. தமிழ் படத்தில் போலீஸ் வர்ற மாதிரி நாங்கள் வந்துட்டோம். முடிவு சரியில்லைல்ல சார்? ராமு பார்த்து சிரித்தாள். பக்கத்தில் வா. என்ன பாஸ், ரவிக்கைக்குள்ளிருந்து பாஸ்பரஸ் டார்ச்சுன்னு எடுத்துக்கிட்டே இருந்தியே, வேற என்னெல்லாம் வச்சுருக்க சொல்லட்டுமா? பளிச்சென அவள் கண்ணடிக்க, காப்பாத்துங்க ராம் அலறினாள் பிரசன்னா. முற்றும். இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்து ஒரு வீடியோவில் இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். பாய்.